லெட்ஸ் டாக் சினிமா நேயர்களுக்கும் சினிமா அப்படின்ற அந்த ஆர்ட் ஃபார்மை நேசிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் சென்னையில் டிராஃபிக் லைட்டில் உங்கள் காரில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய காரில் வந்து ஐடில் ஆர்பிஎம் வந்து 800 ஆர்பிஎம். இதுவே நீங்கள் ரேஸ் பண்ணி இஃப் யூ கோ டு த ஹைவே ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா 2500 வரைக்கும் அதை தாண்டி போகும். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், 7000 ஆர்பிஎம்முக்கு ஒரு வண்டியை நம்ம அழுத்தினமோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களாம் வந்து யோசிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு மூவியில் ஒரு வாய்ஸ் ஓவர் உங்கள் பாடி வந்து உங்கள் உடம்பை விட்டு உங்கள் சோல் வெளியே வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணி டைம் அண்ட் ஸ்பேஸில் நீங்கள் அப்படியே பறக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். இது எங்கே மட்டும் பொருந்தும் அப்படின்னா கார் ரேஸுக்கு தான் இது பொருந்தும். 7000 ஆர்பிஎம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஷோவில் நம்ம ஒரு கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஜேம்ஸ் மேன்கோல்ட் அவர்களுடைய இயக்கத்தில் ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி அப்படின்ற ஒரு திரைப்படம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட் டேமன் அண்ட் கிறிஸ்டியன் பேல் நடித்த 2019 வந்த ஒரு அட்டகாசமான ஒரு ரேசிங்கான ஒரு படம் அது. அந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நார்மத்திலே நான் சொன்ன மாதிரி அந்த 7000 ஆர்பிஎம். அப்போது ஒரு அளவுக்கு மீறி இவ்வளோ ஆர்பிஎம் நம்ம அழுத்துறோம்னா வண்டிலாம் கலண்டு போயிடும். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தரால் அழுத்தி போக முடியும் அப்படின்னா அந்த ஒரு லிமிட் தாண்டி அழுத்தி போகிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம அந்த படத்தை நம்ம எனக்கு சூஸ் பண்ணோம்? எப்போவுமே சில இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தோம்னா அவங்களை எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுவாங்க. அந்த ஒரு டிசையர் பார்த்தோம்னா சில மனிதர்களுக்கு இருக்கும். நல்ல பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க, பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பாங்க, பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் பார்த்தா அவங்களை எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ண மாட்டாங்க. 5 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒர்க் பண்ணுறதும் பார்த்தா 10 to 5 ஒர்க் பண்ணுவாங்க. பட் இலான் மஸ்க் அப்படி இருக்க மாட்டார், ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படி இருக்க மாட்டார், மைக்கேல் ஜோர்டன் அப்படி இருக்க மாட்டார், முகமது அலி அப்படி இருக்க மாட்டார், மைக்கேல் ஷூமேக்கர் அப்படி இருக்க மாட்டார். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துலையும். இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக தங்களை புஷ் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கு. இப்போ கென் மைல்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர், கிறிஸ்டியன் பேல் அந்த கேரக்டரை பிளே பண்றாரு. அவரை பொறுத்தளவில் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் அந்த வண்டியை எவ்வளவு தூரத்துக்கு பெர்ஃபெக்டா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வண்டியை பெர்ஃபெக்டா அந்த பெர்ஃபெக்ஷனை புஷ் பண்ணும். அதே மாதிரி டிரைவிங்லையும் அவர் அந்த படத்திலேயே சொல்லுவார், அவுட் தேர் இஸ் அ பெர்ஃபெக்ட் லேப்பார். அது நம்ம லைஃபுக்கும் பொருந்தும்ல. அவுட் தேர் இஸ் அ பெர்ஃபெக்ட் வீடியோ. ஆமா, அவங்க பையனுக்கு அதை டீச் பண்ணுவாங்க. ஆமா, அந்த சீன்ல அவுட் தேர் இஸ் a perfect மூவி. ஒரு மூவி டைரக்டரா இருந்தா சோ அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற அந்த டிசைர் இருக்கும். அப்படியே புஷ் பண்ணுவார். நீங்க சொன்ன மாதிரி பையனை இன்ஸ்பயர் பண்ணுவார் அந்த இடத்துல. அதே மாதிரி மேட் டேமன் பார்த்தா, மேட் டேமனோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் கேரக்டரா இருப்பார். அவருக்கும் எக்ஸ்ட்ரீமா தன்னை புஷ் பண்ற ஒரு கேரக்டர். அப்புறம் ஹென்ரி ஃபோர்ட் II அதே மாதிரி தான். அவரு பயங்கரமான ஈகோ. அவருக்கும் பார்த்தா தோல்வி பிடிக்காது. அந்த படத்துல அந்த காலகட்டத்தில் ஃபோர்டோட சேல்ஸ் கம்மியாகுது. அதுதான் அவரை பயங்கரமா கோவப்படுத்தும். இது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, நம்ம வில் ஹாவ் டு மேக் அ கம்பேக். ரொம்ப காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அவரும் இருக்கார். அதுபோக இன்னொன்று நான் சொல்றேன், அந்த படம் வந்து 50s எண்ட்லையும் 60s பிகினிங்கையும் அந்த காலகட்டத்தில் தான் அந்த படம், அந்த ஸ்டோரி வந்து நடக்குது. அந்த டைம் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, அந்த டைம் வந்து நிஜமாவே அமெரிக்கா பீக்ல இருந்த டைம். இப்போ முகமது அலி ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் பெரிய பாக்ஸரா, மைக் டைசன் பெரிய பாக்ஸரான்ற மாதிரிலாம் கம்பேரிசன் போகும். நாங்கள் பாக்ஸிங் பண்ணும்போது பாக்ஸிங் ஸ்போர்ட்டே மேலே இருந்தது, அது வேற லெவலில் இருந்தது. இன்னைக்கு பாக்ஸிங்ன்ற ஸ்போர்ட் வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவார். ஸோ அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரி எனக்கு தெரிஞ்ச 60s வந்து பீக்கில் இருந்தது. இன்னைக்கும் நிறைய படங்கள் இந்த 60s பேஸ் பண்ணி வர படங்களுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னா அது காரணம் அந்த டைம்ல யூஎஸ் பார்த்தோம்னா ஒரு பீக்ல இருந்த டைம். அதே மாதிரி 30sலாம் பார்த்தோம்னா ரைஸ் ஆன டைம். அப்புறம் 2000 வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்னேஷன் டச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பையரா இருக்காங்க. பட் 60sலாம் அப்படி கிடையாது. அவங்க ஒரு ராபிட் பேஸ்ல க்ரோ ஆயிட்டு இருந்த ஒரு கண்ட்ரி. மூன் லேண்டிங் பற்றிலாம் அப்பதான் பேசியிருப்பாங்க. அண்ட் JFKனுடைய அந்த ஃபேமஸான ஸ்பீச், பை தி எண்ட் ஆஃப் திஸ் டெகேட் we will land on the moon அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இன்ஸ்பைரிங்கா பேசியிருப்பார். ரைட். அப்புறம் வேர்ல்டு வாரை ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த பேபி பூம் பீரியட், அந்த டைம்ல எக்கானமி பயங்கர வேகமா பூம் ஆகுது. ஸோ நமக்கு ஹியூமன்ஸுக்கு மைண்டில் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாக்ஸிங்ன்ற ஸ்போர்ட் எடுத்தோம்னா நம்ம பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வாழ்ந்த காலகட்டம்னா 60s 70s தான். ஸோ அந்த பீரியடை நம்ம மைண்டில் நிற்கும். அதே மாதிரி யூஎஸ் பீக்கில் இருந்த பீரியட் அது.
அப்போ நம்ம மனசுக்குள்ளேயுமே அந்த பீரியட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹென்ரி ஃபோர்டை பார்க்கும்போது, கென் மைல்ஸ் அக்ரெசிவா புஷ் பண்றதை பார்க்கும்போது, அங்கிருந்த அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அதுவுமே கொஞ்சம் அப்பீலிங்கா எனக்கு பட்டுச்சு. பப்ளிக் எனிமீஸ்னு ஒரு படம் வந்தது இல்ல, ஆமா, மைக்கேல் மானோட, கிறிஸ்டியன் பேல் அதுல நடிச்சிருப்பாரு. ஆமா, அதுலயும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. அது பார்த்தா அந்த 30s டைம், அது கூட ஒரு டிப்ரெஷன் டைம். ஆமா, ஒரு டிரான்சிஷன் அங்க ஏற்பட்டு இருக்கும் அந்த பொருளாதாரத்துல. அதுவும் வித்தியாசமான ஒரு டைம். ஸோ அதுவுமே கூட இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஸோ இதுலயும் அந்த விஷயமும் இருக்கு. அப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா அந்த படம் ஸ்டார்டிங்லேயே அழகா ஒவ்வொரு கேரக்டரையும் அழகா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட நேச்சர் என்ன, ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரியான மனிதர்கள்ன்றதை அழகா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எடுத்த உடனேயும் கேரல் ஷெல்பி அப்படின்ற கேரக்டர், மேட் டேமன் அந்த கேரக்டரை பிளே பண்ணியிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். டிபார்ட்டட் படத்துல டிகாப்ரியோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். அதே மாதிரி எனக்கு தோணும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு கேரக்டரா இருக்கு. ஷெல்பியை பொறுத்தளவுல கம் வாட்மே நான் ஜெயிச்சாகும், நான் டிஃபீட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவான கேரக்டர். ஸோ அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் லமான் அப்படின்ற முக்கியமான ஒரு போட்டியில் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஈவெண்ட், ஃப்ரான்ஸில் நடக்குது. 24 hours கண்டினியூஸாக வண்டி ஓட்டணும். ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, கிரிக்கெட்டில் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்ப நம்மளோட ஸ்டாமினாவை, நம்மளோட வில் பவரை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட் அது. மேட் டேமன் ரொம்ப அக்ரெசிவாக அவர் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. பிட் ஸ்டாப்புக்கு வராரு, டக்குன்னு வண்டி தீ பிடிச்சிருது. பெட்ரோல் ஊற்றும் போது வண்டி தீ பிடிச்சி, அப்புறம் அவர் மேலேயும் தீ இருக்கு, எல்லாத்தையும் அணைச்சிடுறாங்க. அணைச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா வண்டி திடீர்னு வெடிச்சிருக்கும், தீ பத்தி ஏதாவது நடந்துடும். அப்புறம் டக்குன்னு கேட்குறாரு, என்ன தீ எரிஞ்சிட்டு இருக்கா என்ன? இல்லை, அப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ அவரை பொறுத்தளவு தீ எரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ரேஸ் நடக்கணும், நான் ஜெயிக்கணும், எதுவும் என்ன ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்புறம் திருப்பி வண்டியில் ஏறுறாரு, வேகமாக ஓட்டுறாரு. ஃபினிஷ் லைன் கிட்ட போகும்போது ஏறக்குறைய அன்கான்ஷியஸ் ஆகுறாரு. அப்பயும் பார்த்தோம்னா என்னாலும் அன்கான்ஷியஸ் ஆயிடக்கூடாது, தலையை அடிக்கிறார். அவுட் ஆஃப் சிங்க் போயிடாத, ஸ்டே இன் த கேம் அப்படின்னு சொல்லி தலையை அடிச்சு அவரு ஃபோக்கஸை கிரியேட் பண்றார். ஸோ என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ரேஸை ஜெயிக்கணும். அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்காரு. நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய ஒரு அதிசயம் தான், 140 BPM போயிருக்கும், உனக்கு ஒரு ஹார்ட் இஷ்யூ இருக்கு உனக்கு, நீ இனிமேல் இந்த மாதிரி கார்லாம் ஓட்டக்கூடாது, ஸோ யூ ஆர் லக்கி டு பி அலைவ் அப்படிம்பார். அதையும் பார்த்தா ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டார். இந்த லக்கியஸ்ட் மேன் லைவ் அப்படிம்பார். ஏன்னா அவரை பொறுத்தளவில் எனக்கு உயிரோடு இருக்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு வண்டி ஓட்டணும், அதான் முக்கியம். அப்பயும் பார்த்தா ஹி இஸ் நாட் கிரேட்ஃபுல். நம்ம உயிரோடு இருக்கோன்றது அவருக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அன்ஹாப்பி மேனாக தான் அங்கிருந்து வெளில போறாரு. ஹாஸ்பிட்டல் இருந்து கோவமா வெளில போறாரு, நம்ம இனிமேல் ரேஸ் பண்ண முடியாது அப்படின்ற கோவத்துல வெளியே போறாரு. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஷெல்பி அமெரிக்கன் அப்படின்ற அந்த கம்பெனி வழியா ரேஸ் கார்ஸ் தான் வந்து மேட் டேமன், அதாவது ஷெல்பி அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் பார்த்தா விற்க ஆரம்பிக்கிறார். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷெல்பியோட இன்ட்ரோ. செகண்ட் பார்த்தோம்னா கென் மைல்ஸோட இன்ட்ரோ. கென் மைல்ஸ் பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு என்வாரன்மெண்ட்ல இருக்காரு. அவர் ஒரு ஃபேமிலி மேன், ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு, அவரோட குழந்தையோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஆனா கென் மைல்ஸ் வந்து கிறிஸ்டியன் பேல் அந்த ரோல் பிளே பண்ணியிருக்காரு. கென் மைல்ஸோட யூனிக்னஸ் என்னன்னா, ஹீ இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். என்சோ ஃபெராரி மாதிரி. என்சோ ஃபெராரி ஃபெராரியோட ஃபவுண்டர், அவரும் பார்த்தா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு பெர்ஃபெக்ட்டான காரை பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் எக்ஸென்ட்ரிக்னு சொல்லலாம். எக்ஸென்ட்ரிக் கொஞ்சம் வீடா. கரெக்ட். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நிறைய பேர் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா ஒருத்தன் போறான்னா கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கென் மைல்ஸுக்கும் அது பொருந்துமே. ஸோ கென் மைல்ஸோட கேரக்டரையும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. கென் மைல்ஸும் பார்த்தா அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா போறாரு, அதுல அவருக்கு ஒரு பெருமையும் இருக்கு. நான் இதுல ஒரு கிங் அப்படின்ற அந்த பெருமையும் இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் வந்துட்டு என் வண்டியை ரிப்பேர் பண்ண கொடுத்தேன், ஸ்போர்ட்ஸ் காரை, நீ ஏன் ஒழுங்கா ரிப்பேர் பண்ணல, இன்னும் அந்த வண்டி சரியா ஓடல. கொஞ்சம் அக்ரெசிவா பேசணும்னு கென் மைல்ஸும் டோனை லைட்டா அப்படியே மாத்துறாரு. ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ஓட்டணும், ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டக்கூடாது, எனக்கு என்ன கார் ஓட்ட தெரியாது நீ சொல்றியா அப்படின்னு அவர் கோவப்படுவார். இல்ல உனக்கான கார் இது இல்ல, நீ ஒரு பிளேமத் கார் மாதிரி ஏதாவது பழைய காரை ஓட்டலாம், அந்த சாதாரண கார் ஓட்டலான்ற மாதிரி அவருக்கு பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கோவப்பட்டு ஓடி அங்கிருந்து வண்டியை ஓட்டிட்டு கிளம்பிடுவார். ஸோ கென் மைல்ஸை பொறுத்தளவுல அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னா பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. அவருக்கு இருக்கிற வீக்னஸ் என்னன்னா மக்களோட சரியா இன்டராக்ட் பண்ண தெரியாது, நாட் அ பீப்புள் ப்ளீசர். டைரக்டா எல்லாம் மனசுல பட்டதை டைரக்டா பேசி விட்டுருவாரு. அவன் அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது, அவங்கள ஈகோவை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. ஸோ ஒரு டீம் பிளேயரா இருக்கிறது, எல்லாரோடையும் சேர்ந்து போறது, இந்த ஸ்மூத் டாக்கர் சொல்லுவாங்கல்ல பிசினஸ்ல, அது ரொம்ப அவசியம். ஸ்மூத்தா பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த விஷயம்
கென் மைல்ஸுக்கு இருக்காது. ஸோ இது கென் மைல்ஸ் அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், மூணாவது கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஹென்ரி ஃபோர்ட் ரொம்ப கோவமாக அப்படியே நடந்து வராரு. ஹென்ரி ஃபோர்ட் த செகண்ட், ஹென்ரி ஃபோர்டோட பையன் ஹென்ரி ஃபோர்ட் த செகண்ட் பார்த்தா ரொம்ப கோவமாக நடந்து வராரு. ஃபேக்ட்ரியில் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. ஃபேக்ட்ரி ஷட் டவுன் பண்ண சொல்கிறார். உடனே பட்டன் அமுக்குறாங்க, ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ ஹென்ரி ஃபோர்ட் அந்த எம்ப்ளாயீஸை பார்த்து கேட்குறாரு, என்ன சத்தம் கேட்குது? அமைதியாக இருக்கு. ஆமாம், அமைதியாக இருக்கும். திஸ் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி அவுட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிம்பாரு. ஆமாம். ஸோ இப்படிதான் ஹென்ரி, இந்த ஃபோர்ட் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் சவுண்ட் இருக்கும். இந்த ஃபேக்டரியில வேலை நடக்காது. 47 மில்லியன் கார் நம்ம வந்து வித்துருக்கோம். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணா எல்லாமே அமைதியாயிடும். ஆமா. ஸோ அப்ப இது நடக்கணுமா வேண்டாமான்ற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுக்குற மாதிரி விஷயத்துல அவர் சொல்றாரு. ஸோ அவருமே காம்படிட்டிவான ஆள் தான். ஏன்னா இந்த பீரியட் வந்து ஃபோர்ட் மோட்டார் கம்பெனிக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காலகட்டம். ஏன்னா அவங்களோட சேல்ஸ் ட்ராப் ஆகுது. அந்த படத்துலேயே சொல்லுவாங்க 3 வருஷமா கண்டினியூஸா சேல்ஸ் ட்ராப் ஆகுது. அது வரைக்கும் அவங்க தான் கிங். அப்புறம் ஷெவர்லே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சேல்ஸ் பார்த்தா ட்ராப் ஆகுது. ஸோ இவர் ஹென்ரி ஃபோர்ட் செகண்ட் பார்த்தா இதை விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, எம்ப்ளாயீஸை புஷ் பண்றாரு. அவங்களோட அப்பாவோட கதையை சொல்றாரு. 19th செஞ்சுரி எண்டில் என்னோட அப்பா வேலையை முடிச்சுட்டு அப்படியே டபுள் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறாரு. போகும்போது ரூமினேட் பண்றாரு, அப்படியே யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த சிறந்த ஐடியா வந்தது. ஃபோர்ட் கம்பெனியோட பிகினிங் அங்கதான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு வீட்டுக்கு நடந்து போங்க, வீட்டுக்கு போகும்போது யூ ஆல்சோ ரூமினேட், நீங்களும் யோசிங்க. யோசிச்சுட்டு நல்ல ஐடியாவோட நாளைக்கு வரணும். ஐடியாவோட வந்தா இங்க வாங்க, ஐடியா இல்லாதவங்கலாம் கிளம்பி போயிருங்க, உங்களுக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்றார். ஸோ அவரும் பார்த்தா எக்ஸ்ட்ரீமா மற்றவர்களை புஷ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலா இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா அடுத்தது படம் நகருது. ஸோ எனக்கு அந்த ஸ்டார்டிங்கே ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. ரைட், ஓகே. இப்போ நம்ம டைட்டிலுக்கு வந்துடலாம். இங்க எங்க ஃபெராரி வருது, ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி அப்படின்னு நம்ம சொல்றோமா? இப்போ ஃபோர்ட் கம்பெனில சம்பந்தப்பட்ட 3 பேர் நம்ம பேசிட்டோம். ரைட். ஃபெராரி கம்பெனி ஏன் இங்க வராங்க, ஏன் வெர்சஸ் ஃபெராரின்னு ஏன் வைக்கணும், ஏன் இந்த போட்டி ஏன் வருதுன்னு கேட்குறேன். கரெக்ட். இப்போ இது ஒரு நல்ல பாயிண்ட்ல பாரதி ராஜா சார் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அழகாக செட் ஆயிருக்கு, நகரத்துல இருந்து ஒருத்தர் உள்ள போறாரு. ஸோ அது வேற உலகம், கிராமம் வேற உலகம். 2 உலகமும் மெர்ஜ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவன் ஏற்படுத்துறான் அந்த உலகத்துல இருந்து கிராமத்துக்குள்ள வரும்போது. அதே மாதிரி தான் ஃபோர்ட் வேற ஒரு உலகம். இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு பெரிய ஒரு ரேஸ் கார் மேனுஃபேக்சரர், ஃபெராரி. ஃபோர்ட் பார்த்தோம்னா இன்னொரு உலகத்துல இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல குவாலிட்டியான கார்ஸை மேனுஃபேக்சர் பண்றதை விட குவான்டிட்டி, நல்ல சாதாரண மக்களுக்கான கார்ஸை லார்ஜ் வால்யூம்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி ஃபோர்ட். ஃபெராரி பார்த்தோம்னா பெர்ஃபெக்டான ரேஸ் கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. இவங்க 2 பேரோட உலகம் ஏன் சேருது, எங்க மோதல் எப்படி ஆரம்பிக்குது, 2 வேற வேற வேர்ல்டு இல்லை அப்படின்ற ஒரு இடம். இங்கேயும் பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்டான காலகட்டம். ஃபோர்டோட சேல்ஸ் வந்து டிராப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃபோர்ட் கம்பெனியோட விபி லீ அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் வைஸ் பிரசிடென்ட் அந்த கம்பெனிக்கு. அவர் ஒரு பிரசன்டேஷனை காட்டுறாரு. நம்ம ரேஸ் கார் செக்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பேக்ரவுண்ட்ல ஒரு வேர்ல்டு வார் 2 வந்து காட்டுவார். நம்ம ஆளுங்க வந்து வேர்ல்டு வார் 2 முடிச்சுட்டு வந்திருக்காங்க, வெட்டரன்ஸ்லாம் வராங்க. அப்ப அவங்க விரும்பினது வேற. இப்போ எக்ஸாக்ட்லி அந்த ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஸோ அதான் சொல்லுவார். இப்போ வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச நம்ம ஆட்கள் வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஹேட் செக்ஸ் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்களோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. பழைய ஜென்ரேஷனோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, புது ஜென்ரேஷனோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுமே ஃபெராரி மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. உடனே ஃபோர்டு கம்பெனியில் கூடிய பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்குலாம் ஜோக்கா இருக்கு, ஃபெராரி மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அவன் ஒரு வருஷத்துல ப்ரொடியூஸ் பண்ற கார்ஸை நம்ம ஒரே நாள்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அவனோட டோட்டல் பட்ஜெட் நம்மளோட டிஷ்யூ பேப்பர் பட்ஜெட்டை விட கம்மி. நம்ம இதுக்கு அவனை மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு கேலி பண்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஃபெராரியோட சேல்ஸ் கம்மியா இருக்கலாம், ஆனா ஃபெராரியை பொறுத்தளவுல அவங்க ஒரு சர்டன் வேல்யூஸுக்கு அவங்க வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க வின்னர்ஸ். அவங்க பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்ல, டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. லமான் மாதிரியான பெரிய ப்ரெஸ்டிஜியஸான ஈவெண்ட்ஸ்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ நாங்க வின்னர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களுக்கும் தே ஆல்சோ வாண்ட் பார்ட் ஆஃப் இட். அதுல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு, பீப்புள் டிசையர் ஃபெராரி. கரெக்ட்.
இவங்க வந்து விரும்புறாங்க, மக்களை டிசைர் பண்றாங்க. சும்மா ஒரு யூட்டிலிட்டிக்காக ஒரு கார் வாங்குறது வேற, நான் அந்த பிராண்ட் கூட நான் என்ன அடையாளப்படுத்திக்கணும்னு விரும்புறேன், அந்த டிசைர் பார்ட் வந்து கரெக்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஃபெராரி இட் ரெப்ரசன்ட்ஸ் an ஐடியா. அப்புறம் பீப்புள் வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் த ஐடியா. நானும் அதே மாதிரி அந்த ஐடியாவோட ஒரு பார்ட் ஆகும். ஃபெராரியை பொறுத்தல விக்டரி, அப்புறம் நானும் ஒரு வின்னராக இருக்கணும், ஸோ நானும் ஃபெராரியை சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நமக்கும் அந்த ஐடென்டிட்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேற சில விஷயங்களும் சொல்லுவார். என்சோ ஃபெராரி, அவர் தான் ஃபெராரியோட ஃபவுண்டர். என்சோ ஃபெராரி will go down in history as the greatest car manufacturer of all time. அவரு சூப்பரான கார் மேனுஃபேக்சரர். அவர் பெர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தாரு. பெர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ணி அவரு பணத்தை விட்டுட்டாரு. he is bankrupt. now he is broke. ஆமா, now he is broke. ஸோ நம்ம ஃபெராரியை நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம். ஃபெராரியை டேக் ஓவர் பண்ணியாச்சுன்னா நம்மளும் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ல நம்ம ஈடுபட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. ஸோ அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஃபெராரியை தட்டலாம். ஒன்னு ஃபெராரி பேங்க்ரப்டா இருக்காங்க, இன்னொன்னு ஃபெராரிக்கு ஒரு நல்ல பிராண்ட் ஐடென்டிட்டி இருக்கு. அது ரெண்டையுமே நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பசங்களுக்கு என்ன புரியலன்னா, ஃபெராரியோட என்சோ ஃபெராரியோட மைண்ட் புரியல அவங்களுக்கு. என்சோ ஃபெராரி இவர் மாதிரி ஆளு, கென் மைல்ஸ் மாதிரியான ஆளு. அவர் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி டீப்பா போற ஆளு. கார்பரேட் பிசினஸ்ல இருக்கவன் வெறும் பணத்துக்காக ஓடுறவன். அவனுக்கு எல்லாமே பணம் தான். ஏன்னா பிரசன்டேஷன் பண்ணவர் வந்து மார்க்கெட்டிங் டீம்ல உள்ளவர். ஆமா, அவர் அந்த ஆங்கிள் மட்டும் தான் வந்து யோசிக்கிறாரு. ஆமா. அப்புறம் இவங்க ஒரு டீம் அங்க போறாங்க. இந்த டீம் போய் ஃபெராரியோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. எடுத்துமே ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து எதுக்கு போட்டோலாம் எடுக்கிறாங்க? போட்டோலாம் வேண்டாம், இல்ல திஸ் இஸ் ஃபார் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜேர்னலிஸ்ட்ல திஸ் இஸ் ஃபார் ஹிஸ்டரி, எங்களோட டாக்குமெண்டேஷனுக்காக போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் என்சோ ஃபெராரி பார்த்தா குவைட்டா அந்த ஃபேக்டரியில ஒரு ஓரத்துல உட்காந்துருக்காரு. அந்த இன்ட்ரோ சீனே அழகா இருக்கும். குவைட்டா ஒரு ஓரத்துல உட்காந்துருக்காரு. அந்த ஃபேக்டரியும் பார்த்தா ஃபோர்ட் ஃபேக்டரி மாதிரி இல்லை, ரொம்ப சாதாரண ஒரு ஃபேக்டரி. எல்லாமே கையால தான் வேலை பார்க்குறாங்க. பெரிய இந்த ஃபோர்ட் ஃபேக்டரிக்கு மாதிரியான கன்வேயர் பெல்ட்லாம் இல்லை. ஸ்லோவா எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேக்டரியில. அப்புறம் என்சோ ஃபெராரிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க, நம்ம ஃபோர்டையும் ஃபெராரியும் மெர்ஜ் பண்ண போறோம். மெர்ஜ் பண்ணி ரெண்டு புது என்டிட்டிஸை நம்ம உருவாக்க போறோம். ஒன்னு ஃபோர்ட் ஃபெராரி. ஃபோர்ட் ஃபெராரியை பொறுத்தளவுல ஃபோர்டுக்கு 90% ஸ்டேக்ஸ் இருக்கும், ஃபெராரிக்கு 10% ஸ்டேக்ஸ் இருக்கும். இது மோஸ்ட்லி கார் மேனுஃபேக்சரிங்கை நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது என்டிட்டி பேரு ஃபெராரி ஃபோர்ட். ஃபெராரி ஃபோர்டை பொறுத்தளவுல ரேசிங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த என்டிட்டியை பொறுத்தளவுல 90% ஃபெராரி கண்ட்ரோல்ல இருக்கும், 10% வந்து ஃபோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிம்ப எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டுட்டு என்சோ ஃபெராரி ஷார்ப்பான ஒரு கேள்வி கேட்பார். இப்ப லமான் போட்டி வருது, நம்ம அதுல போட்டி போடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், ஃபோர்ட் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப இந்த டீல் ஓகேவா? அப்ப யாரோட வாதம் ஜெயிக்கும்? நான் சொல்றது நடக்குமா, நீங்க சொல்றது நடக்குமா? உங்களோட விருப்பம் நாங்க போக கூடாது. ஹைப்போதெட்டிக்கலா லமான் போட்டியில நம்ம போட்டியிடக்கூடாதுன்றது உங்க விருப்பமா இருந்தா யாரோட விருப்பம் ஜெயிக்கும்னு கேட்பார். அந்த மாதிரியான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா அப்படி வந்தா ஃபோர்டோட வேர்டு தான் ஃபைனலா இருக்கும். நீங்க போட்டி போட முடியாது. உடனே கடுப்பாயிரும். என்சோ ஃபெராரியோட ஈகோ ஹர்ட் ஆயிரும். ஏன்னா என்சோ ஃபெராரியை பொறுத்தளவுல அங்க அந்த போட்டி தான் அவரோட பேட்டில் கிரவுண்டே. நான் ஒரு பெர்ஃபெக்டான காரை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றேன்னா அங்கதான் டெஸ்டிங் கிரவுண்டு. நீ வந்து நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் கலந்துக்கணுமா அப்படின்ற அந்த கோவம் வரும். பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அங்க ஃபோர்டோட எக்ஸிகியூட்டிவ்ஸை வந்து சன்ஸ் ஆஃப் ஹோஸும்பாரு. அப்புறம் ஆமா பிக் ஹெட்டட். அப்புறம் ஹென்ரி ஃபோர்டை பயங்கரமா திட்டுவாரு. கடைசியில சூப்பரா ஒன்று சொல்லுவார். ஹென்ரி ஃபோர்ட் வந்து அவரு ஹென்ரி ஃபோர்ட் கிடையாது, ஹென்ரி ஃபோர்ட் தி செகண்ட். ஹி இஸ் ஹென்ரி ஃபோர்ட் தி செகண்ட். உங்க பாஸ் ஒன்று ஹென்ரி ஃபோர்ட் கிடையாது, ஹி இஸ் ஹென்ரி ஃபோர்ட் தி செகண்ட் அப்படின்னு சொல்லி கடைசியில ஷார்ப்பா முடிப்பார். அதுக்கப்புறம் அந்த எக்ஸிகியூட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீன் வரும். நம்ம ரெண்டு கம்பெனி மெர்ஜ் பண்ணிடுவோம்லாம் சொல்லிட்டு இந்த மெர்ஜர்ல உங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பெருமையா ஒரு சிரிப்பார். அவரை பொறுத்தளவுல இது பெரிய அமௌண்ட். என்சோ ஃபெராரி இம்ப்ரெஸ் ஆயிடுவார்னு நினைச்சிருவார். அப்படியே ஒரு பெருமையா ஒரு சிரிப்பார். என்சோ ஃபெராரி அப்படியே பார்ப்பார். என்சோ ஃபெராரியோட மைண்டே வேற. அவரு பெர்ஃபெக்ஷனை தேடி போய் தான் பணத்தையே விட்டுருக்காரு. ஸோ அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, பெர்ஃபெக்ஷன் தான் முக்கியம். இந்த பெர்ஃபெக்ஷன் அவர்கிட்ட இருக்குன்ற விஷயம் ஃபோர்ட்ல உள்ள எக்ஸிக்யூட்டிவ்க்கும் தெரியும். ஆனா இங்க வந்து இவங்க பியூர் பிசினஸ் டிரைவனா மட்டும்தான் அவர்கிட்ட போய் பிச் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவார். இப்போ இந்த சில நேரங்கள் நானும் பார்ப்பேன், மீடியாலேயே பார்த்தோன்னா அந்த பிஆர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் சைடில் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டென்ட்டை சரியா புரிஞ்சுக்க முடியாது. நீங்க டிவிஸ்ல இதை பார்க்கலாம்.
இப்போ ப்ரோக்ராம்லாம் ப்ரொடியூஸ் பண்றவங்க கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் டச் இருக்கும், அவங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கணும்னு அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. மார்க்கெட்டிங், பிஆர் அவங்கலாம் வேற ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இவங்களோட விஷனை புரிஞ்சுக்க முடியாது, இவங்களுக்கு அவங்களோட விஷனை புரிஞ்சுக்க முடியாது, கான்ஃபிளிக்ட் இருக்கும். இங்கேயும் ஏறக்குறைய அதே தான். இவனுங்களை பொறுத்தளவுல நாங்க தான் உலகத்திலேயே பெரிய கார் மேனுஃபேக்சரர், நம்ம ஃபெராரிக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், இவ்வளோ பணத்தை கொடுக்குறோம், ஸோ ஃபெராரி சந்தோஷமா இருப்பார், என்சோ ஃபெராரி சந்தோஷமா இருப்பார் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஃபெராரி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஃபெராரிக்கு வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்பவே ஒரு லைட்டாக ஒரு முறை கொடுப்பாரு ஃபெராரி. அப்புறம் இவனுங்க கடைசியில் அவரோட நர்வை டச் பண்ண உடனேயும் எல்லாம் எந்திரிச்சு போங்கடா வெளில அப்படின்னு அடிச்சு விரட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்கும்னா, ஃபெராரி ஃபோர்டை யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த போட்டோ எடுத்தது எதுக்காகனா, அந்த போட்டோ எடுத்து ஃபியட்டை போய் கொடுத்துருவாங்க. $18 million அவங்க டீல் பேசுறதுக்காக. ஸோ ஃபியட் கிட்ட நெகோஷியேட் பண்றதுக்கு, நீங்க ஃபெராரியை டேக் ஓவர் பண்ணலன்னா நாங்க ஃபோர்டு கிட்ட வித்துருவோம், ஸோ எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னு காட்டி அவங்களோட அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃபோர்டை யூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபோர்டுக்கு அது அப்புறம் தான் தெரியும். அப்புறம் கடைசியில ஹென்ரி ஃபோர்ட் முன்னாடி வந்து எல்லாம் நிற்பாங்க. முக்கியமான சீன் அது. சூப்பரான சீன் அது. சொல்லுங்க, நீ சொல்லுங்க. அந்த சீன்ல வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி என்சோ ஃபெராரியோடைய ஈகோ வந்து ஏற்கனவே ஹர்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த எண்ட்ல இருக்கிற நம்ம ஹென்ரி ஃபோர்டோட ஈகோ வந்து இந்த பாயிண்ட்ல வந்து டச் ஆகும். எப்படின்னா, அவர் வந்து கேட்பாரு, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னோடனே, உங்க கம்பெனி வந்து அக்லி பீப்புள் வித் அக்லி இன் அக்லி ஃபேக்டரிஸ் இதெல்லாம் இவர் சொன்னாரு, பிக் ஹெட்னு சொன்னாரு, அண்ட் சன்ஸ் ஆஃப் ஹோர்ஸ்ன்னு சொன்னாருன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்டா கேட்பாரு, அவர் என்ன பத்தி என்ன சொன்னாரு, அபவுட் மீ, வாட் அபவுட் மீ அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த ஓப்பனாக அந்த லைனை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹென்ரி ஃபோர்ட் கிடையாது, நீங்கள் ஹென்ரி ஃபோர்ட் த செகண்ட் அப்படின்னு சொன்ன உடனே கேமரா வந்து அந்த ட்ரேசி லெட்ஸ் வந்து அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. அப்போ ஃபோர்டோட ஃபேஸில் வந்து ஜூம் பண்ணுவாங்க, பக்கத்தில் காட்டுறப்போ அவர் ஃபேஸ் டக்குன்னு மாறும். அப்போது ஒருத்தருடைய ஈகோன்றது அந்த பாயிண்ட்ல அடி வாங்குது. நான் வந்து எங்கள் அப்பாவுடைய லெகசியை நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வரேன்னு நீ வந்து நினைக்கிறாரு, நான் ஒரு யூனிக்கான ஆளு, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளவு நேரம் கம்பெனி அசிங்கமா பேசுறப்போ அமைதியா இருந்தவர் ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாரு. இங்க டக்குன்னு மாறும். அதை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. அடுத்த காட்சி என்ன சொல்லுவாருன்னா, வாங்க, ஐ வாண்ட் த பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் டு பில்ட் த பெஸ்ட் கார் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. எனக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பெஸ்ட் இன்ஜினியர்ஸை கொண்டு வாங்க, பெஸ்ட் டிரைவர்ஸை கொண்டு வாங்க, எனக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கார் வேணும், நம்ம என்சோ ஃபெராரியை குழி தோண்டி புதைக்கணும், அதுதான் அதை நான் பார்க்கணும், அது என் கண்ணு முன்னாடி நடக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ அங்க இருந்து தான் பார்த்தா ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபெராரியோட ஈகோ தான் அது. ஆனால் எனக்கு பிடிச்சது என்னன்னா, என்சோ ஃபெராரியோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் ஹென்ரி ஃபோர்ட், நாட் ஹென்ரி ஃபோர்ட் த செகண்ட். எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தைலாம் தேவையில்லை. நீ ஹென்ரி ஃபோர்ட் தான், நீ ஹென்ரி ஃபோர்ட் த செகண்ட் தான், நீ ஒன்றும் ஹென்ரி ஃபோர்ட் கிடையாது, நீ ஒன்றும் பில் பண்ணல, அவர் பில் பண்ணதை வச்சு நீ மேல நீ சும்மா உங்க அப்பாட்ட இருந்து இன்ஹெரிட் தான் பண்ணிருக்க. ஃபோர்ட் கம்பெனி உங்க அப்பாவால உருவாக்கப்பட்டது, நீ உங்க அப்பாவோட அந்த வெல்த்தை வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்க அப்படின்றத வார்த்தையை ரொம்ப ஷார்ப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அடிப்பார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. பெஸ்ட் டிரைவர்ஸ் வேணும், பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் வேணும். அந்த தேடுதல் வேட்டையில இந்த பெரிய ஃபோர்ட் அப்படின்ற அந்த பெரிய ஜாயிண்ட் வந்து ஈடுபடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஷெல்பி அமெரிக்கன்ட்ட வராங்க. லமான் போட்டியில ஜெயித்த ஒரே அமெரிக்க ரேஸ் டிரைவர்னா அது 59ல ஷெல்பி தான், கேரல் ஷெல்பி தான் ஜெயிச்சிருப்பார். ஸோ அவர்கிட்ட வராங்க. அவர் இப்ப ஓட்டுறதை நிறுத்திட்டார், அவர் இப்ப கார்ஸ் வித்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஹாட் கண்டிஷன் இருக்கிறதால இப்ப ரேஸ் கார்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும்னா அது சாத்தியமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அப்ப ஷெல்பி சொல்றார், நீங்க விக்டரியை வாங்க முடியாது விலை கொடுத்து, ஆனா ஒரு டிரைவர், அந்த டிரைவரை வாங்கலாம், உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த டிரைவரை நீங்க விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கென் மைல்ஸ் அவரு மனசுல வச்சுதான் சொல்றாங்க. இப்ப ஷெல்பியை பொறுத்தளவுல, ஷெல்பி நான் சொன்ன மாதிரி அவர் கார் மேனுஃபேக்சரும் கூட, அவர் ஸ்போர்ட்ஸ் கார்லாம் மேனுஃபேக்சர் பண்றாரு, ரேசிங் ஈவெண்ட்ஸ்லயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ அந்த அவரோட கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டக்கூடியது கென் மைல்ஸ். கென் மைல்ஸ் தான் அவரோட ஷெல்பியோட கார்ஸை வந்து ஓட்டுறார். ஸோ ஷெல்பிக்கு தெரியும் கென் மைல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடான டிரைவர் அப்படின்றது தெரியும். அங்கேயும் பார்த்தா கென் மைல்ஸோட கேரக்டரை காட்டுவாங்க. ஒரு லோக்கல் கலிஃபோர்னியாவில் ஒரு அந்த ஒரு ரேஸ் ஈவெண்ட் நடக்கும்ல, அதுலயும் பார்த்தா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆமா, அவருக்கு
ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப அந்த ஃபோர்ட் டீம் கூட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்பயே இவர் இன்னொருத்தன் கூட சண்டை போட்டுருப்பாரு. லைட் வெயிட்டா கார் வேணும்னு சொன்னி ஒரு காரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இல்ல அது ஆக்சுவலா ஃபோர்ட் இல்லைங்க. அங்க என்ன நடக்கும்னா ஒரு லோக்கல் ரேஸ், அது ஒரு லோக்கல் ஈவெண்ட். அது இவரு ஷெல்பியோட காரை தான் அவர் கென் மைல்ஸ் ஓட்டுறாரு. ரைட். கென் மைல்ஸை பொறுத்தளவுல காரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப போர்ஷ் கம்பெனில இருந்து வராங்க 2 பேர். போர்ஷ் கம்பெனில இருந்து 2 எக்ஸிகியூட்டிவ்ஸ் வராங்க. அவங்க ஷெல்பிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அப்ப கென் மைல்ஸ் பத்தி விசாரிக்கிறாங்க. கென் மைல்ஸ் பத்தி விசாரிக்கும் போது we heard he is difficult அப்படிம்பாரு அந்த எக்ஸிகியூட்டிவ். இல்ல கென் மைல்ஸ் இஸ் a puppy அப்படிம்பாரு ஷெல்பி. ஆக்சுவலா நல்ல வார்த்தை. அந்த எக்ஸிகியூட்டிவ் சொல்லுவான் we heard he is difficult அப்படிம்பாரு. அவன் கொஞ்சம் டீல் பண்ண கஷ்டமாச்சே, கோளரான ஆளாச்சே கென் மைல்ஸ் அப்படின்ற பொருள் அவர் பேசுவார். அதுக்கு ஷெல்பி என்ன சொல்வாரு, நோ 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 he is a puppy அப்படிம்பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவர் செல்வமணி இருக்கார்ல, பிரபாகரன் படம்லாம் எடுத்தார்ல, அவரோட பேட்டியில் நான் ஒன்று பார்க்குறேன். அப்போ வந்து நடிகர்களை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகள் மாதிரி தான், கோவப்படுவாங்க, கத்துவாங்க, ஈகோ இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நம்ம புரிஞ்சு கரெக்டாக பண்ணிட்டோம்னா குழந்தை மாதிரி தான், அவங்களை ஈஸியாக நம்ம வேலையை நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். விஜயகாந்த்லாம் பற்றி பேசும்போது அப்படி தான் சொல்லுவார், கோவப்படுறதுலாம் ஒரு சைடில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கும் பார். இங்கேயும் அதே மாதிரி தான். ஷெல்பிக்கு தெரியும் கென் மைல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை தான், அவனும் பெரிய வன்மமான ஒரு ஆள் கிடையாது, கோவப்படுவான், ஈகோ இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள குழந்தை தான். இவங்க 2 பேரும் ஒரு சீன்ல சண்டை போடுவாங்க, சின்ன பசங்க மாதிரி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். ஆமா, அது கொஞ்சம் லேட்டா வரும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது பியூட்டிஃபுல்லான சீன். அது ஒரு ஆண்களுக்கான 2 ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சண்டை போட்டு அப்புறம் தட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இப்ப இவங்க கென் மைல்ஸை பத்தி போஷ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரேஸையும் பார்க்க வராங்க. அப்பதான் இவர் ஷெல்பி என்ன பண்றாரு, அந்த போஷ் எக்ஸிக்யூட்டிவ்ஸை கென் மைல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு வராரு, கூட்டிட்டு வராரு. அப்ப இவர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர்ஸோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவங்க கேள்வி கேட்கறாங்க, உன்னோட அந்த பேக் சைடு வந்து சரியா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, அப்ப இது வந்து அகெயின்ஸ்ட் ரூல்ஸ், ஸோ உன் காரை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அப்புறம் கோவப்பட்டு டம்னு வண்டி அடிக்க ஆரம்பிச்சிடுவார், அப்புறம் க்ளோஸ் ஆயிடும், இப்ப சந்தோஷமா அப்படிம்பாரு. இந்த டிராமா எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் காரை ஓட்டுவார் கென் மைல்ஸ். அதுக்கப்புறம் காரை ஓட்டுவார், எக்ஸ்ட்ராடனரியா ஓட்டுவார், அந்த ரேஸ்ல ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் அதே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தோம்னா he is difficult but he is good அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன் மாறிடும். அவனை டீல் பண்றது கஷ்டம் தான், ஆனா இவன் சூப்பரா வண்டி ஓட்டுறான் அப்படின்ற ஒரு பேர் எடுத்துருவான். ஸோ இப்போ லீ அப்படின்ற வைஸ் பிரசிடென்ட் பார்த்தா ஷெல்பிட்ட வந்து பேசுறாரு. ஷெல்பிட்ட பேசி அவரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. அப்புறம் ஷெல்பியும் ரைட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. ஷெல்பி என்ன பண்றாரு, கென் மைல்ஸ்ட்ட போறாரு, நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு காரை உருவாக்கணும். டைனர் சீன் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. ஆமா, கென் மைல்ஸுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கென் மைல்ஸை பொறுத்தளவுல கென் மைல்ஸ் வந்து அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவருக்கு ஃப்ரீடம் ரொம்ப அவசியம். அவருக்கு இந்த கார்பரேட் என்வாரன்மெண்ட்லாம் பிடிக்காது. ஸோ அவர் கிளியரா சொல்றாரு, ஃபோர்டு உனக்கான ஃப்ரீடமை கொடுக்க மாட்டான். ஒன்ன மாதிரியான ஃப்ரீடம் விரும்பக்கூடியவனை ஃபோர்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குலாம் பிடிக்காது. they will screw you. ஆமா, they will screw you up அப்படினு சொல்வாரு. கீழ இருக்கக்கூடியவன் அவனோட பாஸை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பான், அவன் அவனோட பாஸை சந்தோஷப்படுத்த பார்ப்பான், மேல இருக்கவன் அவனுக்கு மேல கூடிய பாஸை சந்தோஷப்படுத்த பார்ப்பான். அவன் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டான். ஸோ அவனுக்கு இந்த கார்பரேட் செட்டப்னாலே கென் மைல்ஸுக்கு பிடிக்கல. அவரை பொறுத்தளவுல நான் என் கராஜில் உட்காந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல அவரு இருக்கார். ஸோ அவரு கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கார். உடனே ஷெல்பிக்கு தெரியுது கென் மைல்ஸ் எப்படி டீல் பண்ணணும். ஜஸ்ட் 30 minutes என் கூட வா, காரை மட்டும் பாரு அப்படிம்பார். அப்புறம் கூட்டிட்டு போவார். அதுல ஒரு சீன் இருக்கு, அந்த டைனர் சீன்ல வந்து கார் பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஃபோர்ட் வந்து 90 days கொடுத்திருப்பாரு. நல்ல விஷயம். அப்ப கென் மைல்ஸ் சொல்லுவாரு 200-300 years ஆனா கூட பண்ண முடியாது, அவனை கூட நீ வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாரு. இல்ல வித் 90 days நம்ம பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்க டெட்லைன் ஒன்று கொடுப்பாங்க. 90 daysல நம்ம ஒரு சூப்பரான காரை பில்ட் பண்ணணும். பில்ட் பண்றது மட்டும் இல்ல, ஃபெராரியை தோக்கடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு காரை நம்ம பில்ட் பண்ணோம். உடனே அடுத்தது கென் மைல்ஸும் ஷெல்பியும் சேர்ந்து ஷெல்பி அமெரிக்கன் கராஜுக்கு போவாங்க. ஒரு பெரிய புது ஆஃபீஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் காரை பார்த்து 2 பேரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ்டா அப்படி இருப்பாங்க. புது கார் ஒன்று இம்போர்ட் பண்ணிருப்பாங்க, இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. புது காரை இம்போர்ட் பண்ணிருப்பாங்க குயிக்கா, ஏன்னா பணம் நிறைய இருக்கு, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு இம்போர்ட் பண்ணிருப்பாங்க. கென் மைல்ஸ் உள்ள போய் டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துல இந்த கார் ரொம்ப மோசமா இருக்கு, நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் தேவை. ஸோ எக்ஸாக்டா என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்னு கேட்பார் ஷெல்பி. நான் இன்னொரு ரவுண்டு போறேன்னு உள்ள ஏறிடுவார். அப்பதான் அவருக்கு அந்த கார்ல இருக்க அந்த ஆர்வம் தெரியும்.
ஸோ அந்த என்னென்ன சிக்கல்கள் இருக்கணும்னு டக்குன்னு இன்னொரு தடவை உள்ள கார்ல ஏறுவார், இன்னொரு ரவுண்டு போவார், டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணுவார். அப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் உள்ள கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காரை பார்த்தா வேகமாக டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. கென் மைல்ஸும் இப்போ டீமுக்குள்ள வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவங்க ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும். ரைட். அந்த பீப்னு ஒருத்தர் இருப்பாரா, லியோ பீப். ஆமா, லியோ பீப் அவர்தான் சீனியர் வைஸ் பிரசிடென்ட், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரேசிங்ல வந்து இவர் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணுவார் ஃபோர்ட். ரைட். அப்போ வந்து இந்த 2 பேருக்குமான ஒரு ஈகோ, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு நியூ மஸ்டாங் காரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கென் மைல்ஸ் அவருடைய ஒரிஜினல் கேரக்டரை காட்டிட்டு ஒரு எக்ஸென்ட்ரிக்கா அவர் முன்னாலே உன் கார் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்த உடனே இவருடைய ஈகோ வந்து ஹர்ட் ஆகிடும். இவர் வந்து இது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப அவரை காலி பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் அவர் எடுத்துகிட்டு போவார் இல்லையா? அந்த சீனும் நல்ல சீன். அது பார்த்தோன்னா ஷெல்பி இன்வைட் பண்ணுவார். கென் மைல்ஸுக்கு இந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் பிடிக்காது. இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்டினரி கார்ஸும் அவருக்கு பிடிக்காது. அவர் ஹீஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஷெல்பி வந்து இன்வைட் பண்ணுவார். நான் பேசுகிறேன், என் பேச்சை கேட்கவா, அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் கென் மைல்ஸ் வருவார். அவரோட பையன் அந்த புது ஃபோர்ட் மஸ்டாங் காரை வந்து டச் பண்ணி பார்ப்பார், ஃபீல் பண்ணி பார்ப்பார். அப்போ லியோ வருவார். லியோ வைஸ் பிரசிடென்ட், அவர் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட். சார், அவர் வருவார், வந்து இல்லை டச் பண்ணக்கூடாது அப்படின்பாரு. அப்புறம் கென் மைல்ஸை பார்த்து இது உங்கள் பையனா, அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பையன் டக்குன்னு கார்லேருந்து கையெடுப்பான். இல்லை கையெல்லாம் எடுக்க வேண்டாம், நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்பாரு. அப்புறம் நீ யாரா அப்படின்னு கேட்பாரு. நான் தான் லியோ. ரொம்ப பெருமையாக சொல்லுவார், நான் லியோ, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் கென் மைல்ஸ் அவரோட யூஷுவல் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். இந்த கார் மட்டமான கார், ஒன்றும் குவாலிட்டியால் ரொம்ப சாதாரணமான பிலோ ஆவரேஜ் கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது லியோவோட ஈகோவை பயங்கரமாக அது ஹர்ட் பண்ணிடும். அங்கேருந்து அந்த வாரும் ஸ்டார்ட் ஆகுது. லியோ வர்சஸ் கென் மைல்ஸோட வாரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கென் மைல்ஸை பொறுத்தளவில் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங், அவரோட ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அவர் ஒரு பீப்புள் ப்ளீசர் கிடையாது. எல்லாரோடையும் சண்டை அவருக்கு. அவரை சில பேர் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஷெல்பி அவரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அதை தாண்டி அவரோட ஒய்ஃப் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரோட ஒய்ஃபும் பார்த்தா கென் மைல்ஸை ரொம்ப பெர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 99% பீப்புளுக்கு கென் மைல்ஸை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ லியோவும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கென் மைல்ஸை புரிஞ்சுக்க முடியல. கென் மைல்ஸும் பார்த்தா மன்னிப்பு கேட்குற ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் ஷெல்பி வந்ததுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இதுதான் லியோ, அப்புறம் லியோ இவர் தான் கென் மைல்ஸ்னு. 2 பேரும் மூஞ்சி கொடுத்தே பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியே திரும்பி பாரு, கையெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். படா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த திமிர் எங்கிருந்து வருது? இந்த நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் இறங்கி வர மாட்டேன்ற அந்த திமிர் எங்கிருந்து வருதுன்னா, அது ஒரு ஃபீல்டில் நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அந்த திமிர் அங்கிருந்து தான் வரும். ஒரு ஃபீல்டில் எனக்கு ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயத்தில் இருக்குன்னா எனக்கு அங்கிருந்து தான் கான்ஃபிடன்ஸும் வரும், அங்கிருந்து அந்த அரகன்ஸ் திமிர் எல்லாமே வரும். நான் ஒன்றும் உன்ட்ட இறங்கி போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீ உலகத்திலே பெரிய பணக்காரனா இருந்துக்க, நான் ஒரு இடத்துல மாஸ்டர். ஆமா, நீ ஒரு காரை வந்து லான்ச் பண்ற, ஆனா ஐ நோ ஸ்டஃப் பெட்டர் தென் யூ. உன்னோட எனக்கு பெட்டரா தெரியும்டா அப்படின்ற அந்த பணம் வேணா என்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஃபீல்டுல நான் உன்னை விட பெரிய பணம் சொல்லும்போது அவங்க ஆல்மோஸ்ட் புரோக்கா மாறுவாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐஆர்எஸ்ல இருந்து வந்து அவர் கராஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சீன்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து பேசுவாங்க. இவர் சொல்லுவாரு, என்னோட எல்லா சேவிங்ஸையும் நான் வந்து எடுத்துட்டேன், ஸ்டாக்ஸை வித்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து டே ஜாப் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கார்னர் பண்ணப்பட்ட இடத்துல வந்து அவங்க போய் நிற்பாங்க. ஆமாம், இப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அவர் ஒரு ரேசிங் ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு, அந்த போட்டியில் ஜெயிச்சிடுறாரு, ஜெயிச்சுட்டு ஒரு அவார்டோட வர்றாரு, ஒரு பெரிய ஒரு கப்போட வர்றாரு. ஒய்ஃப் அப்போ அந்த நியூஸை பிரேக் பண்ணுறாங்க. ஐஆர்எஸ்லேருந்து வந்தாங்க, அவங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்க சீஸ் பண்ண போகிறாங்க, இந்த கராஜ் அப்புறம் அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே போகுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ கென் மைல்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி அவருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். தனியாக அவரோட கராஜில் உட்காந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறது தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவரோட அந்த சேஃப் ஜோன் இருக்கு பாருங்க, இப்போ அவர்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு. இனி நீ உன்னோட சேஃப் ஜோன்ல இருக்க முடியாது. இப்பதான் என்ன பண்றாரு, ஷெல்பி கிட்ட ஃபுல்லா போறாரு. ஸோ அந்த இயற்கையாவே அந்த சூழலும் ஏற்படுது. கென் மைல்ஸோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படுது. அப்பதான் வேற வழி இல்லாம அவர் அங்க ஷெல்பி கிட்டையும் அங்க போறாரு. அங்க போய் ஃபுல்லா அங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இனி வேற வழி கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்க முடியாது, அவங்க சொல்றதை நம்ம கேட்டாகணும். நம்மளும் இதை பண்றோம்ல, எனக்குலாம் அது 100% பொருந்தும்.
வேற வழி இல்லாம எக்கனாமிக்கலா சிக்கலான ஒரு சூழலுக்கு வரும்போது தான் ரைட்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதான் அதை பண்ணுவேன். அங்கேயும் அந்த விஷயத்த பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா கென் மைல்ஸ் வந்து பேஷனட்டா அவரு ஒர்க் பண்றார். ஒர்க் பண்ணி கார்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர்றார். அப்புறம் அந்த பாலிடிக்ஸ் இப்ப பிளே ஆக ஆரம்பிக்குது. லியோ என்ன சொல்றாரு, கென் மைல்ஸ் நமக்கு கரெக்டா வர மாட்டார், ஃபோர்ட் காரை கென் மைல்ஸ் ஓட்டக்கூடாது. இது ஷெல்பிக்கு புரியல. அவர் தான் பெஸ்ட் டிரைவர், நமக்கு விக்டரியை கொடுக்கணும்னா கென் மைல்ஸால தான் முடியும். ஒரு வார்த்தை சொல்வாரு, we want a Ford type driver in a Ford car. கரெக்ட். இவர் Ford type கிடையாது. ஆக்சுவலா அப்ப லியோவும் ஒரு கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லுவார். லியோக்கு ஈகோ இருக்கும், கென் மைல்ஸை பர்சனலா அவர் ஹேட் பண்ணுவார், அதெல்லாம் இருந்தாலும் லியோ ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லுவார். கென் மைல்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஹிம்செல்ஃப்ம்பர். அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறவன், அவன் சுத்தி இருக்கிற டீமை பத்தி யோசிக்க மாட்டான், ஃபோர்ட் பிராண்டை பத்தி யோசிக்க மாட்டான், இங்க இருக்கிற ஹைரார்கியை பத்தி யோசிக்க மாட்டான். அவனை பொறுத்தல அவனுக்கு கார் தான் முக்கியம், சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான். ஸோ அவன் இது கரெக்டான ஃபிட்டு கிடையாது. அப்புறம் தான் நீங்க சொன்னது சொல்லுவார் அவர், புட்ட ஃபோர்ட் டைப் டிரைவர் இந்த ஃபோர்ட் கார் அப்படிம்பார். அதுக்கப்புறம் ஷெல்பியால எதுவும் பண்ண முடியல, இவங்க நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. அப்புறம் கென் மைல்ஸ்ட்டு அவரு சொல்லுவார், ஷெல்பி இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் கொடுப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. நீங்க பிரான்ஸுக்கு போறீங்கலாம், பிரான்ஸ்ல தான் லமான் நடக்கும், டிக்கெட் கொடுப்பாரோ, டிக்கெட்டும் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவார். கொடுத்துட்டு கென் மைல்ஸ்ட்ட மட்டும் கொடுக்க மாட்டார், நீ என் ரூமுக்கு வாம்ப. அப்பயும் பார்த்தா கென் மைல்ஸ் வந்து சில அந்த காரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற விஷயங்கள், கியர் பாக்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பேன். நீ அங்க போல அப்படின்றவாரு. டக்குன்னு அப்படியே ஃபேஸ் வந்து மாறும். அதுக்கப்புறமும் ரூம் விட்டு வெளில போகும்போது காரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்கான சில ஆயில் மாத்திரம் சொல்லிட்டு தான் அப்படியே வெளியே போவார், இன்புட்ஸ் கொடுத்துட்டு போவார். ஸோ அவருக்கு அந்த கார் அப்படின்ற விஷயத்துல எவ்வளவு பேஷனேட்டா இருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் லமான் ஈவெண்ட்டுக்கு அவர் போகல, அந்த டீம் பார்த்தா பிரான்ஸுக்கு போறாங்க, போய் ரொம்ப மோசமா தோத்துறாங்க. ஃபோர்ட் டீம் வந்து ரொம்ப மோசமா தோக்குறாங்க. அவங்க அங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ரேடியோல வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அதுல ஒரு 2-3 விஷயம், ஒன்னு வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பிரச்சனையா இருக்கு, நான் அப்பயே சொன்னேன். கியர் பாக்ஸ் பிரச்சனையா இருக்கு, நான் அப்பயே சொன்னேன். இவர் இங்க இருந்து பேசிட்டு இருப்பாரு, கார் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்புட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுவார், அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் அனலைஸ் பண்ணுவார், ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குன்றதையும் அவரு ஸ்டடி பண்ணுவார். ஸோ ரேஸ்ல பல்பு வாங்கியாச்சு. பல்பு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஹென்ரி ஃபோர்டு, இப்ப ஹென்ரி ஃபோர்ட் தி செகண்ட், நம்ம என்சோ ஃபெராரி சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஹென்ரி ஃபோர்ட் தி செகண்ட், அவர் என்ன பண்றாரு, ஷெல்பியை கூப்பிடுறாரு. எனக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க, உங்களெல்லாம் நான் ஏன் வேலையை விட்டு தூக்கக்கூடாது. அப்புறம் இங்கதான் ஷெல்பி டிஃப்ரெண்டான ஆள். கென் மைல்ஸுக்கும் ஷெல்பிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான். ஷெல்பிக்கு மனிதர்கள் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். ஹென்ரி ஃபோர்ட் தி செகண்ட் மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் டீல் பண்ண முடியும், கென் மைல்ஸ் மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கேரக்டரையும் அவருக்கு டீல் பண்ண முடியும். ஸோ அப்போ டக்குன்னு உடனே ஷெல்பி என்ன சொல்லுவார், அந்த கேள்வி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போதான் எனக்கு மைண்டில் ஒரு தாட் வந்தது. இப்போ என்சோ ஃபெராரி பயத்தில் இருப்பார், ஹென்ரி ஃபோர்ட் டக்குன்னு உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுவார். எதுக்கு நம்மளை பார்த்து அவன் பயப்படணுன்ற மாதிரி பார்ப்பார். நம்ம அந்த ரேஸில் தோத்துட்டோம், ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் நம்மளோட லாஸ்ட் ரவுண்டில் நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். 280 miles per hour, 280 நினைக்கிறேன், 210 208 நினைக்கிறேன், 208 என்னமோ, நம்ம ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் சொல்லுவாரு, நம்ம கார் ஓரளவுக்கு நல்ல கார் தான், ஆனா அதை தாண்டி நீங்க போட்ட மோசமான டிரைவர், அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஹைரார்கி இருக்கு, நான் ஸ்ட்ரைட்டா ஓன்ட்டு வந்து பேச முடியாது. இங்க நான் ஒரு ஃபைல் அனுப்புறேன்னா அந்த ஃபைல் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு 18 பேரை தாண்டி தான் உங்ககிட்ட வரும், அவன் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவான். இப்படி இருந்ததுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணதே பெட்டர், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவார். அப்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது. ஹென்ரி ஃபோர்ட் என்ன பண்ணுவாரு, ஜன்னல் பக்கம் போவார், ஷெல்பியை கூப்பிடுவார், அங்க பாக்குறியா, அந்த ஃபேக்டரி பாக்குறியா அப்படிம்பாரு. அப்ப சொல்லுவாரு, நாங்க போருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இதுக்கு முன்னாடியே நாங்க போருக்குலாம் போயிருக்கோம். செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது B2 பாம்பர்ஸ் இங்க தான் நாங்க மேனுஃபேக்சர் பண்ணோம். அமெரிக்காவோட B2 பாம்பர்ஸ்ல 4ல் 1, 3 out of 5, 3 out of 5 3 out of 5 இங்க இருந்தா ரோல் ஆச்சு அப்படிம்பாரு. நிறைய பேர் சொல்றாங்க ரூசவெல்ட் தான் போற ஜெயிச்சாருன்னு, நாங்க தான் ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படின்ற பொருள் அவரு பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது கன்ஸும் புல்லட்ஸும் போற ஜெயிக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது.
அதை தாண்டி பின்னாடி ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் மெஷினரி பின்னாடி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்க எவ்வளவு ஷிப்ஸை மேனுஃபேக்சர் பண்றீங்க, எவ்வளவு டேங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்றீங்க, எவ்வளவு கன்ஸை மேனுஃபேக்சர் பண்றீங்க, மிசைல்ஸை மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஸோ போர்க்களத்துல நடக்கிறதுன்றது ஒரு தியேட்டர் தான். அது கொலோசியம்ல நடக்கிற ஃபைட் மாதிரி தான். ஒரு பெரிய ஒரு இன்ஜினியரிங் இருக்கு, அது நான் செஞ்சேன். பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுக்கு பின்னாடி பெரிய எக்கானமி இருக்கு, பெரிய டெக்னாலஜி இருக்கு. அவர் ஹிட்லரை சொல்லுவாரு, யூ திங்க் தட் ரூஸ்வெல்ட் பீட் ஹிட்லர், we did. ஆமா, நாங்க செஞ்சோம். அதான் சொல்ல வரேன். சோ ரூஸ்வெல்ட் அதை பண்ணல, நாங்க தான் பண்ணோம். நாங்க தான் இங்க இருந்து டேங்க்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பணும். சாரி, இந்த B2 பாம்பர்ஸ்லாம் நாங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பணும். அது ரூஸ்வெல்ட்டோட ஒர்க் கிடையாது. ஸோ இப்போ ஜெர்மனிக்கும் யூஎஸ்க்கும் இருந்த டிஃபரன்ஸ் இதுதானே. யூஎஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஷிப்பை மேனுஃபேக்சர் பண்ணி இறக்குவாங்க. அதை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டார் ஹிட்லர் இல்லையா? ஆமா, அந்த 41 டைம்ல இவங்க வாருக்குள்ள வர்ற வரைக்குமே ஹிட்லர் வந்து நான் யூஎஸ்ஏ தூக்குவேன் அப்படிலாம் இவர் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. அங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று, ஜெர்மன்ஸ் கிட்ட பயங்கரமான இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, பயங்கரமான டெக்னாலஜி இருந்தது. ஆனா மேனுஃபேக்சரிங்ன்றது வேற, மாஸ் மேனுஃபேக்சரிங்ன்றது வேற. வேர்ல்டு வார் பீக்ல இருக்கும்போது இந்த ஃபைனல் ஃபேஸ், நான் பீக்குன்னு சொல்றது அலைஸ் ஜெயிக்கும் போது ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு ஷிப் அவங்க இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் பாருங்க. அதே மாதிரிதான் டேங்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கலாம். ஸோ அப்ப அமெரிக்கன்ஸ் இந்த வார அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை வச்சு ஃபைட் பண்றாங்க. நீங்க உங்களோட டெக்னாலஜி வச்சு ஃபைட் பண்ணும்போது லிமிடேஷன்ஸ் இருக்கு, உங்களை அவுட் நம்பர் பண்ணிடுவாங்க உங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ ஆக்சுவலா ஹென்ரி ஃபோர்ட் தான் சொல்றாரு, எங்களோட இண்டஸ்ட்ரியல் பவர் தான் அங்கே வேர்ல்டு வார் 1 வின் பண்ணி கொடுத்தது, வேர்ல்டு வார் 2 வின் பண்ணி கொடுத்தது. ஸோ அப்போ சொல்லுவார், நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைமாக வாருக்கு போகிறோம்னு நினச்சிக்காது, இதுக்கு முன்னாடி நாங்கள் வாருக்கு போயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப சண்டைக்கு போகிறோம், எனக்கு ஃபெராரியை தோக்கடிக்கணும், எப்படியாவது தோக்கடிக்கணும், இனிமேல் இங்கே எந்த தடையும் இருக்காது, நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ரிப்போர்ட் பண்ண, ஆனால் ஜெயிக்கணும், உனக்கு தேவையான விஷயம் எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தா இப்போ ஷெல்பி கையில் பவர் வந்துருச்சு. ஷெல்பி கைக்கு பவர் வந்தோடனையும் திருப்பி என்ன பண்றாரு, அவரு கென் மைல்ஸ்ட போறாரு திரும்ப. அப்போதான் நீங்க சொன்ன அந்த சீன் நடக்குது, அந்த சண்டை ஃபைட் நடக்குது. கென் மைல்ஸ்ட போய் திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ண பாக்குறாரு. கென் மைல்ஸ் இப்போ மனம் உடஞ்சு போய் பயங்கர கோவத்துல இருக்காரு. நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், பாதியில் நம்மளை அடிச்சு காலி பண்ணி வெள்ள தூக்கி போட்டானுங்க, இன்னைக்கு திருப்பி என்கிட்ட வந்து நிக்கிறான். அப்போ கேஷுவலா அந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் 2 பேரும் ரோட்ல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே டிஸ்கஷன்ல வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு இவர் ஷெல்பி கேட்பாரு. கேட்கணும். நான் கூட அந்த படம் பார்க்கும்போதுல மறந்துட்டேன் அந்த படம், அந்த சீனை அகைன் பார்க்குறப்போ மன்னிப்பெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனால் அப்போ வந்து கென் மைல்ஸோட ட்ரூ கேரக்டர் வந்து வெளியே வருது. ஆக்சுவலாக அந்த மன்னிப்பும் போதாதுன்ற மாதிரி தான் பிஹேவியர் இருக்கும். ரைட் ஆமாம். ஆக்சுவலாக அந்த நல்ல டிஸ்கஷன் நடக்கும், எனக்கு மைண்டில் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் இப்போ என்ன சொல்லுவாங்க, மேட் டேமன் வந்து கேட்பாரு, அப்பாலஜி நான் பண்ணுறேன் அப்படின்னு, வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்பாலஜியோட மேலே வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொன்னோடனே டக்குனு மூக்கில் குத்திடுவாரு. அது ரொம்ப ஒரு வேடான ஒரு சீன் ஆக்சுவலி. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க நல்லா சேருவாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க நினைச்சா டக்குனு அடிச்சிடுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணோடனே ரோட்ல விழுந்து புரண்டு. அது எனக்கு பிடிச்சது என்னன்னா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கென் மைல்ஸோட ஒய்ஃப் பார்த்து அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இது சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி. அப்புறம் மெதுவா சேரை போடுவாங்க, 2 பேரும் அடிச்சு படுத்திருப்பாங்க. நான் பியர் கொண்டு வரட்டுமான்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், கோக் கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. உடனே ஷெல்பி இவர் கென் மைல்ஸ் ஓகேம்பாரு, ஷெல்பி அதே மாதிரி ஓகே அப்படிம்பாங்க. உடனே கென் மைல்ஸ் எனக்கு மட்டும் போதும், அவனுக்கு கொடுக்க தேவையில்லை, எனக்கு மட்டும் ஒரு கோக் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க அவரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்றது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விதமான ஒரு மேன்லி ஆட்டிடியூடை காட்டுது. உண்மை. அடிச்சுட்டு படுத்திருக்கும் போது நம்ம லாஸ்ட் டைம் எப்போ அடிச்சுக்கிட்டோம்னா 4 இயர்ஸ் முன்னால. அப்போ அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய ஒரு இது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கரெக்ட், நல்லா இருக்கும். ஸோ அழகா 2 பேரும் அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. திரும்பவும் கென் மைல்ஸ் பார்த்தா அக்ரெசிவா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு, காரோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு, நிறைய விஷயங்களை ஆக்டிவா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப கென் மைல்ஸ் வந்து அவர் தான் டிரைவ் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்கு. இது நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தா திரும்ப ஒரு நியூஸ் வருது ஷெல்பிக்கு. லியோ தான் திரும்ப இந்த ஹோல் ப்ரோக்ராம் அவர் தான் ஹெட் பண்ண போறாரு. ஆமா, டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஹோல் ரேசிங் ப்ரோக்ராமுக்கு அவர் தான் இன்சார்ஜ் அப்படின்ற ஒரு செய்தி வருது. திரும்ப இப்ப ஷெல்பிக்கு பார்த்தா திரும்ப ஒரு தலைவலி ஏற்படுது. அப்புறம் என்ன வரும் ஆக்சுவலா, அதுக்கப்புறம் இவர் இந்த விஷயத்த வந்து ஷெல்பி கிட்ட சொல்றதுக்காக ஃபோர்டும் லியோவும் வருவாங்க, இங்க வருவாங்க, சர்ப்ரைஸ் விசிட் அந்த கராஜ்க்கு.
ஆமா அப்ப ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, அழகா சொல்லுவார். அதுக்கு ஹென்ரி ஃபோர்ட் சொல்லுவார், $9 மில்லியன் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா, அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. வரும்போது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த இவரு ஷெல்பியை பொறுத்தளவுல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ரேஸ்ல போனா உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும் ரேஸ்ல. இங்கேயும் அதே தான், லமான்ல நம்ம டீம் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்றாரு, லியோவை மேலே கூட்டு போறாரு, மேலே கூட்டு போய் டிஸ்கஸ் பண்ணலாம் ரூம்லன்னு சொல்லிட்டு ரூமை பூட்டிடுவார். ரூமை பூட்டிட்டு கீழே வர்றாரு. ஸோ எனக்கு நான் எந்த ஆயுதத்தை எடுக்கவும் ரெடி, எனக்கு ரேஸ்ல ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஹென்ரி ஃபோர்ட் II கூட்டிட்டு காருக்குள்ள போறாரு. காருக்குள்ள போய் அந்த ரேஸ் காரை டெமோ காட்டுறாரு. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஹென்ரி ஃபோர்ட் ஸ்டன் ஆயிடுவார். ஏன்னா இந்த மாதிரியான ரேஸ் காருக்குள்ள ஒரு பயணம் பண்ணதே கிடையாது. பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல அந்த கார் போகுது. அப்புறம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுதுட்டு இருப்பாரு ஹென்ரி ஃபோர்ட் II. அழுதுட்டு இருக்கும் போது கடைசி சொல்லுவாரு, என் அப்பா இல்ல, அதுவும் அழகா சொல்லுவாரு, என் அப்பான்றதை விட டேடின்றதை விட ஐ விஷ் மை டேடி வாஸ் ஹியர் அப்படிம்பார், டேடிம்பார். ஸோ அவங்க அந்த அப்பா மேல ஒரு பாசத்தையும் அவர் காட்டுவாங்க, என் அப்பா அதை பார்த்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படிம்பார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சுக்கோ, நான் இவ்வளவு தூரத்துக்கு அழகான ஒரு காரை பில்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, ஸோ ஃப்ரீடம் எடுத்துக்கோ, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி திருப்பி ஷெல்பி கையில பவரை கொடுப்பேன். இதெல்லாம் கார்பரேட் வேர்ல்ட்ல சாதாரண விஷயம் தான். நம்ம நினைப்போம் ஒரு பெரிய ஒரு டைரக்டரை மீட் பண்ணி ஒரு விஷயத்த சொன்ன உடனேயும் அவரும் ஓகே பண்ணிடலாம் பாரு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பி மாறும். அங்க அந்த கார்பரேட் டைனமிக்ஸ் வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு நாள் நமக்கு ஃபேவரபிளா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் சூழல் பார்த்தோம்னா மாறும். ஏன்னா வேற வேற ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ திரும்ப பார்த்தா ஓகே, லமான் போறோம், இவர் கென் மைல்ஸ் வந்து ஃபோர்ட் காரை ஓட்ட போறார் அப்படின்ற சூழல் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு சீன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹென்ரி ஃபோர்டோட ஷெல்பி பேசுறாரு. பேசும்போது அவரு கண்டிப்பா ஷெல்பியை கென் மைல்ஸை நம்ம டிரைவ் பண்ண அலோவ் பண்ணோம், கென் மைல்ஸ் இஸ் யுவர் மேன் பாரு, அவரால் தான் ரேஸை ஜெயிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லுவார். அப்ப ஹென்ரி ஃபோர்ட் கொஞ்சம் தயங்குவார். ஏன்னா அஃப்கோர்ஸ் லியோ ஏன்னா அதுக்கு டெட் அகெயின்ஸ்டா இருக்கார். அப்பதான் ஷெல்பி இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுப்பார். நீங்க லமானுக்கு முன்னாடி வேற ஒரு ரேஸ் வருது, அந்த ரேஸ்ல கென் மைல்ஸ் நீங்க டிரைவ் பண்ண அலோவ் பண்ணுங்க, அந்த ரேஸ்ல கென் மைல்ஸ் நம்பர் 1ல வந்து ஃபினிஷ் பண்ணா நீங்க லமானுக்கு அவர் அனுப்புங்க. அப்படி கென் மைல்ஸ் நம்பர் 1ல வந்து ஃபினிஷ் பண்ணலன்னா நான் என்னோட கம்பெனியை உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஷெல்பி அமெரிக்கன் கம்பெனி நான் அப்படியே உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துட்டு போயிடுறேன். அந்த அளவுக்கு ட்ரஸ்ட், அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கென் மைல்ஸ் மேல அவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் இருக்கு அவருக்கு. பிளஸ் அவர் ரிஸ்க் எடுக்கவும் ரெடியா இருக்காரு. எனக்கு இந்த ரேஸை எப்படியாவது ஜெயிக்கணும், எனக்கு அவ்வளவுதான், என் கையில கூடிய காசு போனா எனக்கு அவ்வளவு கிடையாது, எதுவும் இல்லை, கென் மைல்ஸ் மாதிரி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. உடனே ஹென்ரி ஃபோர்ட் இந்த விஷயத்த அவருக்கு மறுக்க முடியல. ஒரு ரைட், அப்ப ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரேஸ்ல கென் மைல்ஸ் ஓட்டுறாரு. அங்கேயும் நிறைய டிராமாலாம் நடக்குது. அதுக்கப்புறம் கென் மைல்ஸ் வந்து நம்பர் 1க்கு வர்றாரு, நம்பர் 1ல ஃபினிஷ் பண்றாரு. நம்பர் 1ல ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது லமானுக்கு போறாங்க எல்லாரும். லமான் வந்து இப்ப பீக், ஃபெராரியோட அங்க மோதணும், டைரக்ட் ஃபைட். ஆமா, டைரக்ட் ஃபைட். ஏன்னா ஃபெராரி வந்து பலமுறை அந்த ரேஸ்ல அடிச்சிருக்காங்க. கரெக்ட். ஆமா, லமான்ல கிங்ஸ்னா ஃபெராரி. அங்க இப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது கூட பார்த்தோம்னா F1 டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபெராரி. அப்ப மைக்கேல் ஷூமேக்கர் இருப்பாரு, அப்புறம் ரூபன்ஸ் பேரிக்கலோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்களுக்கு டஃபா கம்பீட் பண்றதுக்கு மெக்லாரன்ல மிகா ஹேக்கனன் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் டேவிட் கும்டாட்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆனா டாமினேட் பண்றது யாருன்னு பார்த்தா ஃபெராரி தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஷூமேக்கர் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டா மைக்கேல் ஷூமேக்கர் பீரியட்ல ஃபெராரி டாமினேட் பண்ணாங்க. அந்த காலத்துலயும் லமான்லயும் அதே மாதிரி தான் பியூரா டாமினேட் பண்ணிருப்பாங்க போல ஃபெராரி. ஸோ இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த உடனேயுமே ஒரு பின்னடைவு ஃபோர்டுக்கு. டோர் லாக் ஆக மாட்டேங்குது. டோரை பூட்டி பாக்குறாரு, டோர் வந்து சரியா லாக் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால சரியா கென் மைல்ஸால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுறார். இது 24 hours ரேஸ். அதனால ஃபர்ஸ்ட் ஃபியூ லேப்ஸை நீங்க மிஸ் பண்ணாலும் ஒன்றும் குறைஞ்சு போக போறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற கார்ஸ் எல்லாம் வருது, கென் மைல்ஸோட கார் வந்து ரொம்ப பின்னாடி தான் வருது. அப்புறம் பிட் ஸ்டாப்புக்கு வராரு, டோரை எல்லாருமே க்ளோஸ் பண்ண முயற்சி பண்றாங்க, டோர் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இவர் ஷெல்பியோட அப்பா ஒரு சுத்தில இருந்து படால்னு அடிக்கிறாரு, டோர் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல இவர் பார்த்தா ஓட்ட ஆரம்பிக்கிறார். இங்கேயும் ஃபெராரிக்கும் ஃபோர்டுக்கும் இடையே பயங்கரமான ஒரு போட்டி நடக்குது. நீங்க இப்ப சொன்ன மாதிரி டோர் அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுல ஒரு இன்னோவேட்டிவா ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணியிருப்பாரு, இது வரைக்கும் யாரும் பண்ணாத விஷயம் என்னன்னா பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றதான் இங்க பிரச்சனை. கியர் பாக்ஸ் பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு.
பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம எங்கே பிரேக் அடிக்கணும். ஏன்னா இவனை முந்திட்டு போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, நம்ம ஸ்லோ பண்ணி பிக்கப் பண்ணி போகணும்ல. அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா பிரேக்கிங் சிஸ்டம் நிறைய டைம் வந்து கிராஷ் ஆகிருக்கு இவங்களுக்கு. அப்போது இவர் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார் கென் மைல்ஸ். பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி நம்ம பண்ணால் என்ன, பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம கலட்டி மாட்டுற மாதிரி அது ஒரு பார்ட்ஸை நம்ம மாற்றினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க அது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து ஒரு ஹோல் பார்ட்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. இதை வந்து ஒரு வீல் மாற்றுற மாதிரியோ இல்லை ஃபியூவல் போடுற மாதிரியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ரூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கென் மைல்ஸ் கேட்பாரு. அப்போ கரெக்டாக வண்டி வந்து நிற்கும் போது இவங்க புதுசாக கொண்டு வந்த அந்த பிரேக்கிங் சிஸ்டமை எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஃபெராரி டீம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான தேவை ஃபர்ஸ்ட் எங்கே ஏற்படுதுன்னா, கென் மைல்ஸ் போகும்போது அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணுவார் கென் மைல்ஸ். அதுக்கப்புறம் வண்டியில் வந்து பிரேக்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கும். அப்புறம் தத்தி புத்தி ஸ்லோவாக வருவார். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நடக்கும். அந்த புது பிரேக்கிங் சிஸ்டம் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ரூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு ஷெல்பியும் சேர்ந்து கேட்பாரு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் போயிடும். அது வந்து பாண்டினின்னு ஒரு கேரக்டர் இருப்பார் ஃபெராரி டீம்ல. அந்த பாண்டினிக்கும் இவருக்கும் நெக் டு நெக் ஃபைட் போகும்போது அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஒரு சீன்ல. ஏன்னா முன்னால் ஒரு கார் போகும், ரெண்டு பேரும் ஈக்குவலாக போயிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு கார் நிற்கும், இங்க பிரேக் அடிச்சுட்டு இவனை முந்தி போகணும். அப்போ பாண்டினி போகும்போது இங்க ஒரு கார் நிற்கும், இவர் க்ளோஸாக போயிட்டு பிரேக் அடிச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணி இப்படி போவார். அப்போதான் நானே யோசிச்சேன், அப்போ இந்த பிரேக்கிங் சிஸ்டமுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சீன் வச்சிருப்பாங்க. நார்மலாக பிரேக்கிங் சிஸ்டம், அந்த பிரேக்கிங் சிஸ்டமுக்கு பின்னால் ஒருத்தர் அடிச்சு முந்தி போகிற மாதிரியான ஒரு எடிட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த சீனில். ஆக்சுவலாக எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு ரேஸில் என்ன ஆகும்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ரேஸு ஃபெர்னாண்டோ அலான்சோக்கும் ஷூமாக்கருக்கும் பயங்கரமான நெக் டு நெக் ரேஸ் போய்கிட்டு இருக்கும். அப்போ கடைசியில் டக்குன்னு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி போகும்போது ரிஸ்க் எடுப்பார். ரிஸ்க் எடுத்து ஃபெர்னாண்டோ அலான்சோ ஜெயிச்சுவார் கடைசியில். அப்போ அவர் சொல்லுவார், ஐ நோ ஹீல் ஹிட் த பிரேக் பிகாஸ் ஹீ ஹாஸ் ஃபேமிலி அண்ட் ஐ டோன்ட் அப்படிம்பாரு. எனக்கு அந்த ஞாபகம் வந்து இந்த நீங்க சொன்ன அந்த சீன்ல வரும். கடைசியில பாத்தீங்கன்னா பண்டினி கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போயிடுவார், இவரு அடிச்சு ஏறி போவார். இவரை பொறுத்தளவுல ஜெயிச்சு ஆகணும், எனக்கு என்னாலும் பரவாயில்ல. ரைட் ரைட். அண்ட் பண்டினி வந்து அது ஒரு மிஸ்டேக்கும் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், வண்டியை வந்து 9000 RPMக்கு அடிப்பார். அது என்ன ஆகும், அது நல்லா அழுத்தி போகும்போது டக்குன்னு சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகும். அப்போ நான் வந்து யோசிச்சேன், 7000 அதிகம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், இவங்க 9000க்கு அழுத்துவாங்க ஃபெராரியோடைய பிளேயர்ஸ் வந்து. அதுவுமே கென் மைல்ஸ் வந்து அவரோட பையன்கிட்ட பேசும்போது சொல்லுவார், நீ ஒரு பீஸ் ஆஃப் மெஷினரியை நீ ஓட்டுறனா அதை எந்த எல்லைக்கு நீ புஷ் பண்ண முடியும்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரீமை நீ புஷ் பண்றனா ஒரு லிமிட்டை தாண்டி போனா அந்த மெஷின் பிரேக் ஆயிடும். ஆக்சுவலா பண்டினி அதான் பண்ணிருப்பாரு. அந்த மெஷினால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அழுத்தத்தை தான் நீங்க அது மேல போடணும். இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் செட் பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்பீடை தாண்டி போகக்கூடாது கென் மைல்ஸ்ன்ற மாதிரிலாம் லிமிட் செட் பண்ணிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரேஸ்ல. கென் மைல்ஸும் அந்த லிமிட்குள்ளேயே போய்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்து சொல்லுவாரு, எனக்கு என்ன ஃபீலிங்னா அந்த காரால இன்னும் வேகமா போக முடியும் அப்படிம்பாரு. ஸோ அவருக்கு அந்த மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இந்த மெஷினால இன்னும் கொஞ்சம் கூட வேகமா போக முடியும். ஸோ பையன்ட்ட சொல்லும்போது சொல்லுவார், அந்த லிமிட் என்ன, அந்த மெஷினை எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் புஷ் பண்ணலான்ற அந்த லிமிட்டை நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும் அப்படிம்பார். ஸோ நீங்க சொன்ன இடத்துல கரெக்டா பொருந்தி போகும். அந்த ஃபெராரி ரேசரை பொறுத்தளவுல ரேஸை ஜெயிச்சிடணும் டெஸ்பிரேஷன்ல எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணுவாரு, அந்த மெஷின் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அதுல. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகுது இல்ல. அதுக்கப்புறம் ஃபெராரி டீம் வந்து நல்லா லீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏறக்குறைய ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுறாங்க. ஃபோர்ட் டீம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. கென் மைல்ஸ் வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க, நீ ஃபெராரியை 2 தடவை ஓவர்டேக் பண்ணுன்றாங்க. அப்புறம் தான் 2 laps அடிக்கணும். ஆமா, 2 laps நீ அடிக்கணும். ஒரு தடவை ஓவர்டேக் பண்ணும், திருப்பி இன்னொரு தடவை அவரை ஓவர்டேக் பண்ணும். அப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல திரும்பவும் கென் மைல்ஸ் வந்து போறாரு. அதுக்கப்புறம் ஃபெராரி நீங்க சொன்ன மாதிரி ஃபெராரி வந்து ரேஸ் விட்டு வெளில போயிடுறாங்க. ஏற்கனவே ஒரு டிரைவர் வெளில போயிடுவாரு. அப்புறம் இந்த செகண்ட் டிரைவரும் பார்த்தா எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணி அவரும் ரேஸை விட்டு வெளில போயிடுறாரு. ஃபோர்ட் அப்புறம் கம்ஃபர்டபுளா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அதுவும் குறிப்பா பார்த்தா கென் மைல்ஸ் வந்து லீட் பண்றாரு, ரொம்ப கம்ஃபர்டபுளா லீட் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 3 ஃபோர்ட் கார்ஸ் பார்த்தோம்னா லீட் பண்றாங்க. 1, 2, 3 எல்லா இடத்துலயுமே ஃபோர்ட் கார்ஸ் தான் இருக்காங்க. இப்பவும் என்ன பண்றாரு, லியோ ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. லியோ உள்ள இறங்கி அவர் என்ன சொல்றாரு, நம்ம கென் மைல்ஸை ஸ்லோ டவுன் பண்ண சொல்லலாம், ஹென்ரி ஃபோர்டை கன்வின்ஸ் பண்றாரு.
அவன் ரொம்ப ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கான், அவனை ஸ்லோ டவுன் பண்ண சொல்லலாம். 3 காரும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது திருப்பி சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோ ஃபினிஷ் மாதிரி இருக்கும். 3 காரும் அட் அ டைம்ல சேர்ந்து ஃபினிஷ் லைனா கிராஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு லியோ சொல்றார். ஆக்சுவலா அதுவுமே நல்ல ஐடியா தான். அது கென் மைல்ஸுக்கு சிக்கலா போய் முடிந்தாலும் நீங்க ஃபோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, 3 கார் அப்படியே சேர்ந்து வருதுன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த போட்டோ தான் இருக்கும். அது ஒரு ஐகானிக் போட்டோகிராஃபா இருக்கும். ஸோ லியோவோட ஏம் மேபி கென் மைல்ஸை காலி பண்ணும் அப்படின்றது இருந்தாலுமே கூட அது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட. இவங்க ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ அப்புறம் இது கேட்ட உடனே ஷெல்பிக்கு கோவம் வருது. இங்கிருந்து ஓடிடலான்னு விரட்டி அடிச்சிடுறாரு. அப்புறம் கென் மைல்ஸ் சொல்றாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ முடிவு எடுத்துக்க, உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஸ்லோ டவுன் பண்ணி சேர்ந்து போ, இல்லைனா நீ அடிச்சு ஏத்திட்டு போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கென் மைல்ஸ் பார்த்தா வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல ஏத்துறாரு. கென் மைல்ஸை ஸ்லோ டவுன் பண்ண சொல்லியிருப்பாங்க, கென் மைல்ஸ் ஆனால் ஃபுல் ஸ்பீட்ல போறாரு. எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்றாரு. பிரேக் பண்ணி இன்னும் அந்த லீடை வந்து இம்ப்ரூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்கள தாண்டி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மைண்ட்ல சில சேஞ்சஸ் ஏற்படுது. சைட் மிரர்ல பாப்பாரு, ஆமா, வண்டியே இருக்காது, எல்லாம் காலியா இருக்கும். எல்லாரும் ஒரு மைண்ட் அவருக்கு சேஞ்ச் ஆகும். அது நல்ல சீன்ல அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா. நீங்க லைஃப்ல முன்னேறி போனாலுமே பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னே அப்படியே பாக்குறாரு, ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, அப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் வந்து சேர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்றாரு. ஆக்சுவலா கென் மைல்ஸ் அவர் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கா தான். இப்ப நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். கென் மைல்ஸோட பர்சனாலிட்டி என்ன, இந்த ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு செயல்படுற ஆள் கிடையாது. அவர் டீம் பிளேயர் கிடையாது. அவரு இந்த கார்பரேட் ஆட்கள் மாதிரி கிடையாது. அதுதான் அவரோட விக்டரியும் கூட. இந்த இடத்துல டீம் பிளேயரா இருக்கலாம் நினைப்பாரு அவர். ஸோ அதனாலதான் டீம் பிளேயரா இருக்கணும், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் தான் ஸ்லோ டவுன் பண்ணுவார். கடைசியில் அது அவருக்கு விபரீதமா போய் முடிஞ்சிடும். அவர் பண்ண ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் அதுதான். ஆமா, அதான் அவருக்கு பெரிய ஆப்பாவும் போய் முடியும். அந்த இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. அவர் நான் இப்படிதான்டா, இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி அங்கேயும் வாழ்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 3 பேரும் போட்டோ ஃபினிஷ் மாதிரி எல்லாம் சேர்ந்து போய் முடிக்கிறாங்க. ஆனா சில ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த லமான் பொறுத்தளவுல யாரு உள்ளதுலயே 24 ஹவர்ஸ்ல அதிகமான கிரவுண்டை கவர் பண்றாங்க அப்படின்றதான் கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோர்ட் காரை விட அந்த அந்த கென் மைல்ஸோட காரை விட அந்த இன்னொரு டிரைவரோட கார் பின்னாடி இருந்திருக்கும். மேக்லரன் ஒருத்தர், ஆமா, அவரு பின்னால இருந்து பின்னாடி இருந்திருப்பாரு. சோ டெக்னிக்கலா அவர் நிறைய கிரவுண்டை கவர் பண்ணிருக்காரு. சோ அதனால அவர் வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. இங்கேயும் பார்த்தா கென் மைல்ஸ் ரேஸ் முடிஞ்சோடனே நம்ம தான் ஜெயிச்சிட்டோன்னு வருவாரு. ஆனா எல்லாரும் அவரு பின்னாடி ஓடுவாங்க. அவரை வின்னரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயும் சூப்பரான ஒரு சீன் இருக்கும். உலகம் எப்பவுமே ஜெயிச்சவங்க பின்னாடி தான் ஓடும். ஸோ இந்த ரேஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே ஓடுறாங்க. ஆனா ரியல் வின்னர் வந்து கென் மைல்ஸ் தான். ஃபெராரி, என்சோ ஃபெராரி மட்டும் மேல இருந்து இவருக்கு ரெகக்னிஷன் கொடுப்பாரு. கேப் அப்படியே கேப் அப்படி லைட்டா அப்படி தூக்கி வைப்பாரு. ஸோ என்சோ ஃபெராரியை பொறுத்தளவுல யாரு ஆக்சுவலா ஜெயிச்சாங்களோ அவங்கள ரெகனைஸ் பண்ணல. அவருக்கு தெரியும் ஹீ இஸ் த ரியல் வின்னர்னு தெரியும். கென் மைல்ஸ் தான் ரியல் வின்னர்னு தெரியும். ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்சோ ஃபெராரி கடைசியில கென் மைல்ஸுக்கு அப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. கென் மைல்ஸும் பார்த்து லைட்டு தலையாட்டிப்பாரு. அதுதானே ரியல் ரெகக்னிஷன். நான் எப்பவுமே யோசிப்பேன், இப்ப 1000 முட்டாள்கள் கைத்தட்டுறதும் ஒண்ணுதான், ஒரு புத்திசாலிட்டு இருந்து அப்ரிசியேஷன் வாங்குறதும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் 1000 முட்டாள்கிட்ட இருந்து வாங்குற கைத்தட்டை விட ஒரு புத்திசாலி கிட்ட இருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம். மேபி கைத்தட்டோட சத்தம் கம்மியா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு இண்டிவிஜுவலோட ரெகக்னிஷன் ரொம்ப அவசியம். எனக்கு அப்படிதான் படிச்ச அந்த சீனை பார்க்கும்போது, உலகம் எப்பவுமே ஜெயிக்கிறவங்க பின்னாடி, பணம் இருக்கிறவங்க பின்னாடி, க்ளோரி பின்னாடி தான் ஓடும். ஸோ ஒருத்தர் ரேஸ் ஜெயிச்சாருனோடனே உலகம் ஃபுல்லா அவரு பின்னாடி தான் ஓடிச்சு. ஆனா என்சோ ஃபெராரி கரெக்டா மேல இருப்பாரு. அவருக்கு தெரியும் டெக்னிக்கலி இவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆமா, பட் என்சோ ஃபெராரி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், இங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்போ இந்த ரெண்டு பெர்ஃபெக்ஷனிஸ்டும் ஒருத்தர் வந்து ரெகனைஸ் பண்ணிப்பாங்க. ரைட், அந்த சீன்ல ரைட். அப்படியே இந்த நம்ம மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ அந்த மாதிரி தப்பியை தூக்கி காட்டிட்டு ரைட் அப்படின்னு போவாங்க. அதுக்கப்புறம் அவரோட எண்டும் பார்த்தா லாஜிக்கலான ஒரு எண்ட் மாதிரி தான் பட்டுச்சு. இப்போ புதுப்பேட்டையில நம்ம பேசியிருப்போம்ல, அந்த எண்ட் லாஜிக்கலா இல்லைன்னு சொன்னோம்ல. கொக்கிக்குமார் கேரக்டர் இருக்காரு. கொக்கிக்குமார் கேரக்டர் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தா கடைசியில வீழ்ச்சியில போய் தான் முடியணும். ஆனா அந்த படத்துல திரும்பவும் பெரிய ஒரு மினிஸ்டர் ஆகி எழுந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனா தெரியல. கொக்கிக்குமார் வாழ்ந்த வாழ்க்கையோட அந்த எண்டு மேட்ச் ஆகலன்னு சொல்லுவோம்ல, இங்க அதை கரெக்டா பண்ணிருப்பாங்க. இவர் பெர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு, நிறைய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு. பெர்ஃபெக்ஷனுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன்ற இடத்துல இருந்து இவர் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீ டிசாஸ்டரை ஃபேஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சம்திங் கேன் கோ ராங் இல்ல. சோ ஒரு பாயிண்ட்ல அந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த காரை எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்றாரு. அங்க ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அங்கேயும் இதேதான் 7000 RPM
ஆமாம். அதை வந்து அதை சீன் வந்து காட்டுவாங்க. அகைன் பிரேக் ஃபெயிலியர். இவர் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு தனி மெக்கானிசமே ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுவும் அங்கே ஃபெயில் ஆகுது. இவர் விரும்பின அந்த 7000 RPM அதையுமே ஃபெயில் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த சீன் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அது ஒரு லாங் ஷாட்ல அந்த ஆக்சிடென்ட் நடக்குது, மண்ணெல்லாம் அப்படியே அந்த டஸ்ட் வரத பார்க்க முடியுது. பையன் மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு அப்படியே. ரொம்ப டச்சிங்கான ஒரு சீன். மற்ற எல்லாருமே அந்த கார் நோக்கி ஓடுவாங்க. ஷெல்பி மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணி இந்த பையனை திரும்பி பார்ப்பார். ஸோ ஷெல்பியை பொறுத்தளவுல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீனா இருக்கும். ஸோ இப்போ இதுல விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் பாசஸ்லாம் இருந்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம இன்னைக்கு வந்து கென் மைல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. இன்ஃபேக்ட் ஜெயிக்கவும் இல்லை. நம்பர் 2 தான் அவரு, இறந்தும் போயிட்டாரு. இன்னொன்னு, அந்த படம் முடியும் போது ஒரு சீன் ஒன்று வரும். அவர் உருவாக்குன அந்த Ford GT40 அப்படின்ற அந்த கார் மாடல் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் 66, 67, 68, 4 வருஷம் வந்து கண்டினியூஸா லெமான்ல ஃபோர்ட் டீம் வந்து ஜெயிப்பாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கு இவர் இல்ல. ஆனா இவருடைய இன்ஜினியரிங் வந்து இட் லிவ்ஸ் ஆன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவர் புஷ் பண்ணியிருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட் 4 years அப்புறம் ஃபோர்ட் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அந்த ரேஸை. ஸோ அதனால இன்னைக்கும் நம்ம கென் மைல்ஸ் தான் நம்ம பேசுறோம். எனக்கெல்லாம் யாருன்னே தெரியாது, கென் மைல்ஸ்ன்றவர் யாருன்னே தெரியாது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே கென் மைல்ஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு. ஸோ அதான் சில விஷயங்கள் நம்ம டேரிங்காக எக்ஸ்ட்ரீமாக போகும்போது சாதாரண மார்டல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு இம்மார்டல் ஸ்டேட்டஸும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மை. ஏன்னா மற்ற மனிதர்கள் மாதிரி இல்லாமல் அவங்க செய்ய தயங்குற விஷயங்களை டேரிங்காக பண்ணுறாங்கல்ல சில மனிதர்கள். ஸோ அவங்களுக்கு தான் கடைசியில் அந்த லாங்கிட்டிவிட்டியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இப்படி ஒரு எக்ஸென்ட்ரிக்காக பிஹேவ் பண்ணுறவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கணும். அவங்கள கரெக்டாக ட்ராக்ல கொண்டு வரதுக்கு. அதான் நம்ம மேட் டேமனுடைய ஷெல்பி கேரக்டர் பர்ஃபெக்டாக. அண்ட் அவருடைய ஒய்ஃபும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பேரும் இவன் வந்து இப்படி தான் இருப்பான், ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு சொல்லி அவர் கைட் பண்ணி கொண்டு போகிறதும் இந்த 2 பேர் பண்ணுவாங்க. மேட் டேமனோட ஆக்டிங்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே மாதிரி தான் கென் மைல்ஸோட ஆக்டிங், கிறிஸ்டோபர் பேலோட ஆக்டிங்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஒரு படத்துல இந்த ஃபைட்டர்னு ஒரு படம் இருக்குல்ல, பாக்ஸிங் ட்ரெயினரா வருவார்ல, அவங்க அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி. அதுலயும் பார்த்தா அந்த சில ஆக்டர்ஸ் பார்க்கும்போது சாதாரண ரோல் அவங்க பிளே பண்ணும்போதும் அந்த ஹீரோ தோரணை கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்கனால அந்த ஹீரோ கேரக்டரை மொத்தமா தூக்கி போட முடியாது. பட் இவர் அப்படி கிடையாது. அந்த சாதாரண ரோல் பிளே பண்ணும்போது அந்த சாதாரண மனுஷனாவே மாறிடுவார். இங்கேயும் அதே மாதிரி தான். கென் மைல்ஸ் ரோல் பிளே பண்ணும்போது ஒரு சாதாரண மனுஷனாவே மாறிட்டார். அந்த அந்த ஹீரோ அந்த அந்த ஆட்டிடியூட ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து வெளில போட்டுட்டு. அதே மாதிரி மேட் டேமனும் பார்க்கும்போது அவரால் எல்லா ரோல்ஸையும் ரொம்ப பஸ்ஸட்டைலா அவரால் இருக்க முடியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டிபார்ட்டட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவான கிளாஸ் இல்லாத ஒரு ஆளு, ஒரு அக்லி கேரக்டர். ஆமா ஒரு கிளாஸோட அக்ரெசிவா இருக்கிறது வேற, ஒரு கிளாஸ் இல்லாம ஒரு மாதிரி சீப்பா அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு டிபார்ட்டட்ல. இதுல பார்த்தா வேற மாதிரியான ஒரு கிளாஸ் இருக்கும் அவருக்கு. ஒரு நல்லா ஸ்மூத்தா பேசக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அது போக நல்ல டெப்த்தும் அவருக்கு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. கண்டிப்பா. ஸோ எனக்கும் இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ப்ராபப்ளி ஒரு 5 years முன்னாடி இந்த படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். OTTல தான் பார்த்தேன். அப்பவே எனக்கு இந்த படத்தை பத்திலாம் பேசணும்னு ரொம்ப ஆசை. பட் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த டிஸ்கஷனை. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. நன்றி.